الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تحرموا الطيبات ما أحل الله لكم ولا تعتدوا صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த அவையிலே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்று உரைத்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவினுடைய தலைவர் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே அசர் தொழுகையிலிருந்து பல்வேறு தலைப்புகளில் இந்த போதையை குறித்து உரை நிகழ்த்தி இருக்கிற மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, எனக்கு முன்னே ஒரு யதார்த்தமான உரையை பேசிய மரியாதைக்குரிய டாக்டர் இஸ்மாயில் சாஹிப் அவர்களே, வருகை தந்திருக்கிற பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, நம்முடைய மேட்டுப்பாளைய ஜமாத் உலமா சபை ஒரு அழகிய முன்னெடுப்பை செய்திருக்கிறார்கள். சமீபமாக ஒரு மீலாது விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். இதே மாதிரி ஒரு தலைப்பு அங்க கொடுத்திருந்தாங்க. மீலாது விழாவுக்கும் போதைக்கு என்னென்ன சம்பந்தம், போதைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், மீலாது விழான்னா ரசூல்லா பிறந்த நாள், அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்திலேயே போதை தப்பு அப்படின்னு சொல்லி போட்டு அதனுடைய தவறை உணர்த்தி தான் வாழும் காலத்தில் ஒரு கூட்டத்தை உருவாக்கி போதை அந்த பொருளை பயன்படுத்தாதது மட்டுமல்ல, அந்த பெயரை சொன்னாலே வாந்தி எடுக்கிற, அந்த பெயரை கேட்டவுடனே குடல்லாம் கொமட்டிக்கிட்டு வருகிற ஒரு மனித சஞ்சாரத்தை உருவாக்கி 1400 ஆண்டுகளாக வாழ்பவர்கள் எம்பெருமானார். இன்னைக்கு வரையும் ஒரு சாதாரண முஸ்லீம்கிட்ட அல்லாஹ்வை ஏற்று இருக்கிற ஒரு முஸ்லீம்கிட்ட போய் எப்ப சாராயம்னு சொன்ன உடனே கபக்குன்னு போகணும், அது சொல்ல. ஆனா இன்னைக்கு அந்த போதையை பத்தி நம்ம பள்ளியாசல்ல பேச வேண்டிய தேவைகள் உருவாகிடுச்சு. உலகத்திலேயே ஒன்றை சொல்லி அதை தன்னுடைய காலத்திலேயே அதை நடைமுறைப்படுத்தி 1400 ஆண்டுகளாக அந்த பெயரை சொன்னால் வெறுப்பை ஏற்படுத்துகிற ஒரு உன்னத தன்மையை உருவாக்கியவர்கள் பெருமானார். அதனால இன்னைக்கு உலகத்துல யாரெல்லாம் போதையை பத்தி பேசினாலும் பெருமானாரை தவிர்த்து விட்டு பேச முடியாது. ஏன்னா மற்றவங்க எல்லாம் சொல்லலாம், அறிவுரை சொல்லலாம், இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு சொல்லலாம். கடைசியில அந்த அறிவுரைகள் ஏற்கப்படலாம் அல்லது மறுக்கப்படலாம், அல்லது இந்த உலகத்துல அதுவே பெருகி போகலாம். இந்த வேலையை செஞ்சு கொடுத்து நமக்கு வழிகாட்டியவங்க பெருமானார். அதனால் இந்த செய்தி நமக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியாவிலே வாழுகிற இந்துக்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்தது. என்ன என் நபி சொன்னாங்க, நடத்தி காமிச்சாங்க. அப்ப இந்த முக்கிய தீமை நோக்கி எனக்கு இதனுடைய தலைப்பு இஸ்லாமிய அடிப்படையில் போதை ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இது பயங்கரமா பெருகி ஒரு புற்றீசல் மாதிரி சமுதாயத்துல எங்கு திரும்பினாலும் இதனுடைய சிரமங்கள் பெற்றோர்களுக்கு, சமூகத்திற்கு
குழந்தை ரீதியாக அங்க இங்க வந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு வீட்டுல கதவை தண்ணி போலீஸ்காரன் வந்து கேட்டாங்கிற நிலைமை மாறி எத்தனைக்கு எந்த வீட்டுக்கு வரலாம்னா இன்னைக்கு தெரியல. இந்த சார் சொன்ன மாதிரி சும்மா ஒரு பாக்கெட் மாதிரி போகலாம். நான் காலேஜில் இருக்கிறதுனால எங்க காலேஜில் தொடர்ந்து இது சார்ந்து விழிப்புணர்வு செய்திகள் நடக்கிறது. அப்ப அந்த கூலி இருக்கக்கூடிய அதைத்தான் சார் பேர் சொல்லாமல் சொன்னார். எல்லா கடையிலையும் விற்கிறாங்க, மாணவர்கள் வாங்கி ரொம்ப லேசா வாய்க்கு கீழே வச்சுக்கிறாங்க, அதை பயன்படுத்துறாங்க. அதனுடைய தாக்கம் அது என்ன செய்யும் அப்படின்னு தெரியல. சார் போற போக்குல ஒரு விஷயத்த சொன்னார். அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, எங்க காலேஜுக்கு சமீபமாக ஒரு மருத்துவரை கூப்பிட்டு இது சார்ந்து மாணவர்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுங்கன்னு சொன்னோம். எங்க காலேஜ்ல இருந்தும் ஒரு வீடியோ உருவாக்கி வச்சிருக்கோம். அதை இங்க போடலாமான்னு நம்ம சரக்குல இருக்கிறது கேட்டால் பள்ளியாசலா இருக்கிறதுக்கு அது போட முடியாது அப்படின்ட்டாங்க. ஒரு ஸ்கிரீன் பிளே சென்னையில் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய புற்றுநோய் ஹாஸ்பிட்டலினுடைய ஆசிரியர் ஒரு டாக்டர், அவர் ஆபரேஷன் பண்ண அந்த பேஷண்டினுடைய போட்டோக்களை எங்களுக்கு தந்தார். இந்த பாக்கு போடுறதுனால, இந்த போதை யூஸ் பண்றதுனால அந்த மனிதர்கள் 28 வயசு 18 வயசு புற்றுநோய் வந்து எப்படி அல்லோலப்பட்டு அவன் இறக்குற அந்த சூழ்நிலையை தத்ரூபமா அப்படி அவங்க போட்டோவோட முகத்தோட போட்டோ எடுத்து நாங்கள் ஒரு வீடியோ பிளே மாதிரி ஃபுல்லா வச்சிருக்கோம். எங்க கல்லூரிக்கு வருகிற முதல் ஆண்டு மாணவர்களுக்கு கண்டிப்பா அதை போட்டு காட்டுறது. எங்க பிரின்சிபால்கிட்ட போய் நானே பேசினேன், சார் இந்த வேலையை பார்க்கணும், இதை போட்டு காட்டணும், ஒவ்வொரு மாணவரையும் எழுப்பி விட்டு அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் இதன் பக்கம் போக மாட்டேன்னு சத்திய உறுதிமான வாங்கணும்னு. எங்க பிரின்சிபல் கேட்டாரு, அவன் மீறிட்டா என்ன செய்யறது, சத்திய குற்றம் ஆயிராதா அப்படின்னு கேட்டாரு. எங்க பிரின்சிபல் சொன்னாரு, சத்தியத்தை முறிச்சிட்ட மாதிரி ஆயிடா, தொடர்ந்து வரான்னு. அவனே அழியணும்னு நினைக்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம கேட்டுருவோம், சத்தியமாக இறைவனின் மீது ஆணையாக இதை நான் என் வாழ்க்கையில் பயன்படுத்த மாட்டேன், மற்றவர்கள் பயன்படுத்தினாலும் அதை விடமாட்டேன்னு சொல்லி ஒரு சத்திய பிரமாணம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க காலேஜில் வருகிற எல்லா மாணவர்களுக்கு போன வருஷம் கிட்டத்தட்ட 5600 மாணவர்களுக்கு அதை போட்டு காட்டி எல்லாருக்கையும் சத்திய பிரமாணம் வாங்குவோம். ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு 1.5 மணி நேரம் பேசுற பேச்சு ஒரு போட்டோல மனுஷனை மாத்திருக்கு. இப்ப நான் 1.5 மணி நேரம் பேசுற பேச்சு இருக்கு இல்லையா, ஒரு போட்டோவை போட்டு காட்டி இப்படிதாண்டா அறுப்பான் அப்படின்னு சொன்ன உடனே பயத்தை ஏற்படுத்துது. அது உள்ளத்தை ஏற்படுத்தல. அது சாப்பிடும்போது ஒவ்வொரு பெரிய பாதிப்பு அப்ப வேண்டாம் அப்படிங்கிறான். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குமே நான் நல்லா வாழணும்னு ஆசைப்படுவோம். மாஷ் நீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் கம்பெனி, மாஷ் நேரோ அப்படின்னு ஒரு சாக்லேட் கம்பெனி, அவன் ஒரு அதிசயமான ஒரு போட்டியை நடத்தலாம். மாஷ் நேரோ அப்படித்தானே, சாக்லேட் தான் அப்படித்தானே. அந்த கம்பெனி ஒரு அதிசயமான போட்டியை மாணவர்களுக்கு மத்தியில் வைக்கிறான். அது என்ன அப்படின்னு கேட்டா, 1வது படிக்கிற மாணவர்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்கூலு, ஒரு 5-6 ஸ்கூலு தேர்ந்தெடுத்துட்டான். நடந்தது, நீங்க நெட்ல போய் அடிச்சா அந்த செய்தி இருக்கும். நாஷ்மியோ அந்த கம்பெனி ஒரு சர்வே வைக்கிறான். 1வது படிக்கக்கூடிய அந்த ஸ்கூல்ல போய் ஒரு தட்டு நிறைய இதை சாக்லேட்டை வச்சிட வேண்டியது, அந்த கம்பெனி சாக்லேட்டை. ஒவ்வொரு மாணவரா உள்ள வரும்போது சொல்ல வேண்டியது, இப்ப சாப்பிடுறதா இருந்தா உனக்கு ஒரு சாக்லேட், பீரியட் முடியும் போது நீ இந்த சாப்பிடுறதா இருந்தா 2 சாக்லேட், இப்ப வேணா எடுத்துட்டு போய் சாப்பிடலாம், அல்லது பீரியட் முடியும் போது 2 சாக்லேட் எடுத்துக்கலாம், எது உனக்கு வேணும். 1வது பிள்ளைக்கு நல்ல கவனிங்க, யதார்த்தத்தை பேசுகிறேன். 1வது பிள்ளைக்கு இப்படி ஒரு போட்டியை வைக்கிறான். சில பிள்ளைங்க வருது உடனே சாக்லேட் எடுக்குது, ஆசைப்படுங்கல்ல. 1வது படிக்கிற பையன் எவ்வளவு பெருசு பண்ணாலும் 5 வயசு இருக்கும், 6 வயசு இருக்கும், சாக்லேட் எடுக்காது உடனே ஒழிச்சு தின்ற வேண்டியது. சில பிள்ளைய சாப்பிடல, முடியும் போது 2 பரவாயில்ல, அதை சாப்பிட்டாலும் பக்கத்துல உள்ளவனை பார்க்கறான், எனக்கு எச்சினா ஊறுது, நீ பார்த்துட்டு நீ திட்டுறா, நான் அப்புறமா 2 தின்பல்ல அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றான், 2 தின்பல்ல முடியும் போதுன்னு. அவன் ஃபுல்லா கேமராவை உள்ள பொருத்தி வச்சிருக்கான் கிளாஸுக்குள்ள, வேற எதுவும் செய்யல. கொஞ்சம் பிள்ளைகள் சாக்லேட் எடுத்தாங்க, சாப்பிட்டாங்க. இன்னும் சில பிள்ளைகள் கையில் எடுத்து வச்சுக்கிட்டான், சாப்பிடல. சில பிள்ளைகள் எடுக்கவே இல்லை. கிளாஸ் முடிஞ்சிச்சு, அந்த 1 ஹவர் முடிஞ்சோட வந்து பார்க்குறான், யார் யாரெல்லாம் சாப்பிட்டீங்க, நீங்களா சாப்பிட்டீங்க, இது நான் சாப்பிடல, எடுத்து மட்டும் வச்சிருக்கேன், இன்னொரு சாக்லேட் தாங்க எனக்கு அப்படின்னு வாங்கிக்கிறான். முடிஞ்சதுக்கு பின்னாடி எடுக்கவே 2 சாக்லேட் கொடுத்தான். சார், இந்த கம்பெனி அதை அப்படியே பொறுத்திருக்கான். 30 வருஷம் கழிச்சு இந்த மாணவர்கள்லாம் எங்க இருக்கான்னு தேடுறான். நல்ல கவனிங்க, 30 ஆண்டுகளுக்கு பின்னால் 5 வயசுல எடுத்தது, 30 வருஷம் எத்தனை வருஷம் ஆச்சு? 35 வயசுல அந்த பிள்ளைகளுடைய அட்ரஸ் எடுத்து தேடி போறான்.
இந்த ஒரு சாக்லேட் எடுத்தவன்லாம் எங்க இருக்கான், இந்த 2 சாக்லேட் எடுத்தவன்லாம் எங்க இருக்கான்? வாழ்க்கையில இந்த ஒரு சாக்லேட்டை உடனே எடுத்து கடகடான்னு தின்னான்ல, அவன் கூட லேபரா வேலை பார்க்கான், கடையில பொட்டணம் அடிச்சுக்கிட்டு இருக்கான், இல்ல வேற ஏதாவது அப்பப்ப கிடைக்கிறது கூலி வேலை மாதிரி இந்த வேலையை பார்க்கறான். இந்த 2 சாக்லேட்டுக்கு பொறுத்து இருந்தான்ல, அவன் கம்பெனியில எம்டியா இருக்கான், கம்பெனிக்கு ஓனரா இருக்கான், பெரிய தொழிலதிபரா இருக்கான். இத சர்வேயா எடுத்து வெளியே விட்டுருக்கான். என்னன்னா, மனுஷனுக்கு தனக்கு ஒண்ணு நல்லது நடக்கும் அப்படின்னு இருந்தா அதுக்காக வேண்டி இந்த உலகத்துல எதையும் தத்தம் பண்ணுவான், எதையும் தியாகம் பண்ணுவான் அப்படிங்கிறது இந்த சர்வே மூலமாக புலப்படுகிறதுன்னு சொல்றான். எனக்கு இப்ப நம்ம குடும்பத்தாருக்காக வேண்டி போய் உழைக்கிறோம், கடையில நிக்கிறோம், ஒரு 8 மணி நேரம் நிக்கிறோம், சோறு வருது, கூலி தர மாட்டான், வேலை செஞ்சா இல்லைன்னா பிள்ளை எப்படி சாப்பிடும், வீட்டுக்காரி எப்படி சாப்பிடுவா, பொறுத்துக்கிறாரு, கடைக்காரன் திட்டுறான் வாங்கிக்கிறாரு, அல்லது ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணான் தப்பு பண்ணா திட்டுறான் வாங்கிக்கிறோம். மகசா மாணவர்கள் வந்திருக்காங்க, ஓத வந்திருக்கோம், இப்ப இங்க வந்திருக்கும் அதிர்ச்சி மாதிரி திட்டுவாங்க. ஸ்கூல்ல போனா என்ன செய்வாரு, ஏதாவது சொன்னா அறிவு இருக்காடா முட்டாப்பையில அப்படிங்கிறாரு. உன்னை இவனும் நீ நாயா முட்டாப்பைய, நான் எதுக்கு இங்க படிக்கிறது, கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொன்னா இவன் வாழ முடியுமா, முடியாது, பொறுத்துக்கிறோம், அதை எடுத்து அடிப்பார் வாங்கிக்கிறோம். இல்ல எதுக்கு பொறுத்துருக்கோம், ஒரு 3 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு டிகிரி கிடைக்கும், நான் ஒரு ஆலிம், நான் ஒரு ஹாஃபிஸ், நான் எம்ஏ படிச்சுவேன், எம்பி படி வேலைக்கு போயிடுவேன், பொறுத்துருக்கான்ல. அப்ப அதை வச்சுக்கிட்டு சொல்றான், உனக்கு நல்லது கிடைக்கும், உனக்கு நல்லது கிடைக்கும், உனக்கு நல்லது கிடைக்கும்னு ஒரு செய்தியை நீங்க சொன்னீங்கன்னா அந்த பையன் முதல்ல அதை ஏற்றுவான். எனக்கு பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லுவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, யார் ஒருவன் தன்னுடைய கண்ணை அல்லாஹ்வுக்கென்று பாதுகாக்கிறானோ அல்லாஹ் அவனுக்கு 2 சுகத்தை தருகிறான். இஸ்லாத்தினுடைய ஃபிக்ஹினுடைய சட்டம் சொல்லுகிறது, மனிஸ்தஅஜல ஷையன் கபல அவானிஹி ஊகிக பிஹிர்மானிஹி அப்படிங்கிறது. நம்முடைய முஃபக்கிஹ்கள் சட்டம் எடுக்கும்போது ஒரு செய்தியை சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, மனிஸ்தஅஜல ஷையன் கபல அவானிஹி, தனக்கு காலம் வருவதற்கு முன்னே எவன் ஒருவன் அதை அடைய துடிக்கிறான். ஒரே செய்தி தான் சார், இஸ்லாம் அழகா பேசும். மனிஸ்தஅஜல ஷையன் கபல அவானிஹி, those who are want to get that thing before its time, before its time, காலம் வருவதற்கு முன்னால் ஒன்றை அடைய துடித்தான். வெள்ளிக்கிழமை வீட்டுல போய் அக்கா சாப்பிட்டு இருக்காரு, 1.5 வயசுக்குள்ள அங்கிருந்து ஊறி ஊறி வருது. வெள்ளிக்கிழமை நம்ம என்ன சாப்பிடுவோம், வெறிஞ்சோரா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒருத்தன் சொல்றான், பிரியாணியே செஞ்சாதது எப்படி சார் வெள்ளிக்கிழமை ஆகுங்கிறான். அவன் புத்துப்பா தொழுவ கேட்கறதெல்லாம் சொல்ல, வெள்ளிக்கிழமைக்கு பிரியாணி சாப்பிடுவோம். காலையில எவ்வளவு தூரம் கடையில் இருக்கிறான் கறி வாங்கிறதுக்கு, வெள்ளிக்கிழமைனா சாப்பிட்றா பிரியாணியை முன்னாடி வச்சிருக்காரு, எடுத்து வாயில எடுத்து சாப்பிட்றாரு. புள்ள 1.5 வயசுக்குள்ள அப்படியே தவண்டு வந்து அத்தா காலை குடிச்சிட்டே இருக்கு. அதை கூடா அப்படி யார அத்தாட பிரியாணியை தள்ளி விட்டுது. இந்த அத்தா சொல்றாரு, என் புள்ள பிரியாணி கேட்குது, உடனே அந்த சக்தி எடுத்துக்குவா அப்படி கொடுத்துருவாரா? அப்படி கொடுத்தாதான் அந்த அம்மா விட்டுருமா? சரி, அப்படியே நீங்க எனக்கு தர்றதில்ல, என் பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன்னு கொடுத்தான்னு வைங்களேன், அந்த புள்ள அன்னையோடு இன்னும் இல்லாது இன்னும் இல்லையாது புள்ள இருக்காது. 1.5 வயசு பிள்ளைக்கு என்ன கொடுக்க முடியாது, பிரியாணி கொடுக்க முடியாது. அத்தா சொல்லுவாரு, இது அங்கிட்டு தூக்கி போகாது, கொஞ்சம் நிம்மதியா சாப்பிடாது, தூக்கி கொஞ்சம் நேரத்துக்கு. அந்த அம்மா போய் வேற ஏதாவது காட்டி கீட்டி பிள்ளைக்கு கொடுக்காது. ஏன்னா காலம் வரலம்பாங்க. என் பிள்ளைக்கு ஒரு காலம் வரும், அன்னைக்கு நாங்களே பிரியாணி கொடுப்போம், அன்னைக்கு சாப்பிட்டு 60 வயசு வரைக்கும் சாப்பிடுவான். இன்னைக்கு சாப்பிட்டா அவன் பேரை சொல்லி நாங்கெல்லாம் பிரியாணி சாப்பிட வேண்டி இருக்குன்றுவான். யார் ஒருவன் காலம் வருவதற்கு முன்னே ஒன்றை அடைய துடிக்கிறானோ, எந்த நேரத்தில் அது அடையணுமோ அது கிடைக்காதுன்னா, அது எதா இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் நமக்கு அடைய வேண்டும் என்று இருக்கிறதோ. சாரு போற போக்குல ஒண்ணு சொன்னாரு, போர்னோகிராபிக் அடிக்ட் நிறைய இருக்கு, இந்த நியூடிட்டியான படங்களை பாக்குறாங்க. 1 வயசுல ஏதோ ஒரு தவறுல ஏதோ ஒண்ணு பார்க்கலாம். ஒரு கிளாஸுக்கு போயிருந்த போது நான் பேசினேன் இந்த அடிக்ஷன் சம்பந்தமா. இது இந்த போர்னோகிராபிகள் சார், இன்னைக்கு இந்த அடிக்ஷன் எல்லாம் இந்த படம் பார்க்கறது, இந்த நியூடான படங்களை பார்க்கறது பசங்கள்கிட்ட மட்டும் இல்ல, பெரிய ஆளுகள்கிட்டையும் இருக்கு. ஆம்பளைகிட்ட மட்டும் இல்ல, பொம்பளைகிட்ட மட்டும் இருக்கு. இப்ப அதை பத்தி ஒரு ரிசர்ச் எடுக்கிறான்.
இந்த எண்ணம் உள்ள போச்சு அப்படின்னு சொன்னா இவனை அரிச்சிருந்து எழுதுறான். இவன் வாழாமே ஒரு பெண்ணை பார்க்கிற போது அவள் மீது தனியா இருந்த ரோட்ல ஒரு பொம்பளை நடந்து வரான். ஒருத்தர் நேர்ந்து போய் குருன்னு இப்படி பாக்குறான். கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி நடந்து போவான். அடுத்து செருப்புகள் என்ன என்ன பார்த்துக்க தொடக்கூடாதான் அப்படின்பா. ஆனா ஒருத்தர் போட்டோல பாக்குறான். கேட்கறதுக்கு யாரு இருக்கா? ஒருத்தர் கிடையாது. பார்த்துக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு சொல்றான், அவன் எந்த நேரத்தில் அந்த சுகத்தை அடைய துடிக்கிறான்னு அன்னைக்கு கிடைக்காது. பெருமானார் சொன்னாங்க, உன் கண்களை அல்லாஹ்வுக்கென்று நீ பாதுகாத்தால் உன் மனைவியின் வழியாக இறைவன் இரட்டை சுகத்தை தருவான். சுகம் ஒண்ணு கிடைக்கும், குழந்தை ஒண்ணு கிடைக்கும், நீ வாழலாம். திருச்சியில இன்னைக்கு வந்து பாருங்க, தெருக்கு தெரு பொட்டிக்கடை மாதிரி இன்ஃபெர்டிலிட்டி சென்டர், குழந்தையை உருவாக்குகிற மையங்கள். தானா குழந்தையை உருவாக்க முடியல. 10 பிள்ளை ஒரு காலத்துல பெற்றான். 10 குழந்தைகள் இருக்கும். எங்க போவாங்கன்னே தெரியாது. 10 பிள்ளைகள் அங்க போவான், எங்கேயாவது போய் விளையாடுவான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டா நைட்டு தான் அடப்பாங்க. மகரிப்புல 1 2 3 4 காணும். 4 காணும்டா, தேர்றா பாய். அவன் ஏதாவது ஒரு வெக்க பொருளை கூட தூங்கிட்டு இருப்பான். அவனை போய் கையை காலை பிடிச்சி இழுத்துட்டு வந்து படுக்க வைப்பாங்க. இப்படி தேடிய காலங்கள் போய் அத்தாவும் அம்மாவும் கூட இருக்கான். ஒத்த பிள்ளைய பெற்றுட்டு இந்த தாயும் தாப்பனும் படுற பாடு இல்லை. இன்னைக்கு இந்த அம்மா சாப்பிடுறாங்க. அவன் யார் சொல்றது கேட்க மாட்டேன். ஒரு பிள்ளை வச்சிருக்கான், சிங்கிள் சைல்டு பேரண்ட்டுங்கிறான். அந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு இந்த அத்தாவும் 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அத செட்டில் ஆகுறாங்களான்னா இல்ல. அந்த காலத்துல 10 பெற்றாங்க இல்ல. அவன் தட்டி தடுமாறி ஏறி ஒரு தொழில பண்ணா போனா வேலையை பார்த்தா அவன் தெரிவிட்டான். எனக்கு தெரிஞ்சு என்ன காலேஜ்ல சேர்த்து விடுறது கூட எங்க அத்தா வரல. நம்மளே சேர்த்துக்க வேண்டியதான், வேலைக்கு நம்மளே சேர்த்துக்க வேண்டியதான். யாரெல்லாம் கேட்க மாட்டாங்க, நம்ம கையை ஊட்டி கட்டம் போடணும். எங்க காலேஜ்ல படிக்கிற பசங்களை கூப்பிட்டு, ஏட்டா இப்படி படிக்கிற, நல்லா படிச்சு மார்க் எடுத்தாங்கடா, எப்படா வேலைக்கு போவ? சேர்த்து விட்டாருல அவர் பார்த்துக்கு வருங்கிறான். யார? பெத்தப்பனை. நான் எவ்வளவு சொன்னேன் சார், இதெல்லாம் வேண்டான்னு. சேர்த்து விட்டார்ல, அதான் வேலை வாங்கி கொடுமா. யாரு? இது டியூட்டி அத்தாவுக்கு போனான், வேலை வாங்கி குடியாங்க. என்ன பெத்தல்ல. ஒரு பையன் ஒருத்தர் வந்து கேட்டாரு, சார் என்ன ஏன்டா பெத்தன்னு என் பையன் கேட்கறான், எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு கேட்கிறாரு. நான் சொன்னேன், எனக்கே புரியலங்க. கேட்கறான் பையன், என்ன ஏயா பெத்த, எனக்கு இதெல்லாம் பண்ணுங்கிறான். அவர் சொல்றாரு, இதுக்கு என்னடா பதில் சொல்றது, என்ன ஏயா பெத்த, நல்லா சொன்னாரு, எப்படா சொல்ற கேட்கறான். சகோதரர்களே, இஸ்லாம் வந்து இது மாதிரி 1000 பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் சொல்றது மட்டுமல்ல, நடைமுறை வாழ்க்கையில் அதை செய்து காண்பித்தது. சரி, என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்நாள்ல? என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க? மதீனாவுல இருந்தாங்க, மக்கால இருந்தாங்க. 13 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம் பெருமானார் செய்த பணியை. இந்த தீனை ஒரு மனுஷன் உள்வாங்கணும் அப்படின்னு சொன்னா, தாம் மார்க்கத்தினுடைய வழியில் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விஷயங்களை நீங்கள் பாதுகாத்தால்தான் நீங்க தீனுங்கிற வழியிலே நடக்க முடியும். இது அந்த 13 வருஷமாக தன்னுடைய சஹாபாக்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊட்டி வளர்த்த பாடம் இருக்குது. நமக்கெல்லாம் பாடம் நமக்கு தெரிஞ்சு, நம்ம தொழணும், நோக்கு வைக்கிறது, ஜக்காத்து முடிச்சியா, அவ்வளவுதான் தீனுங்க. இன்னைக்கு அதுலேயே பிரச்சனையா இருக்கு. ஒருத்தட்ட கேட்டேன், ஏங்க தொழுவே வரலன்னு. அதுல நிறைய சொல்றாங்களே, கையை இங்க கட்டணும், இங்க கட்டணும். இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரட்டும், அப்படி தொழுவுறாங்க. இவன் தொழுவாததுக்கு காரணம் வேற. என்ன அழகா சொல்றாங்க. நான் சொன்னேன், அல்லாவும் ஒரு முடிவுக்கு வருவாங்க. என்ன முடிவு எடுத்துக்கிறா? தூக்கி நரகத்துல ஓடுறாங்க. மாசலக்கும் ஃபீ சக்கர், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உங்களை நரகத்திலே தள்ளியது எது? மாசலக்கும் ஃபீ சக்கர். அதுக்கு பதில் என்ன சொன்னாங்க? அதுக்கு பதில் ஆர்சாக்கலாம், காலு லம் நகும் மினல் முஸல்லீன் வலம் நுத்இமுல் மிஸ்கீன் வகுன்னா நகூது மஅல் காயிதீன். அழகா சொல்றான், நாங்க என்ன செய்யல, நாங்க தொழுவல்ல. வலம் நகும் மினல் முஸல்லீன் வலம் நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் எங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்பவர்களுக்கு உணவு தரவில்லை. குன்னா நகூது மஅல் காயிதீன், நாங்க போனோம், பிரியாணி சாப்பிட்டோம், ஜாலியா இருந்தோம், அல்லாஹ் படைச்சது நம்ம இப்படி இருக்கிறதுக்கு நாங்க இருந்தோம் அப்படின்னு சொல்றோம். நல்லா சொல்லுவோம், அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்காக வேண்டி தான் இந்த நரகம் உள்ள போக.
என்ன அருமையான வார்த்தை இஸ்லாம். அப்போ ஒரு மனுஷன் இஸ்லாத்தின்படி வாழுவதற்கு வழி என்னன்னா 5 விதமான கடமைகளை பெருமானார் 13 வருஷம் பாடம் நடத்தினாங்க. அது என்ன 13 வருஷம் 5 விதமான கடமை அப்படின்னு பார்த்தா, தொழுகையா, நோம்பா, ஜக்காத்தா, ஹஜ்ஜா, அதெல்லாம் பத்தி பேசவே இல்லை. பெருமானாருடைய மிஷன், அவர்களுடைய நோக்கம், பார்வை, குர்ஆன், ஹதீஸ், அந்த 23 வருஷத்தையும் குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்தா மொத்த குர்ஆனும் ஹதீஸும் அந்த 5 விஷயத்தின் மீது உட்காருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த 5 விஷயத்தை தவிர்த்துட்டு நீங்க குர்ஆன், ஹதீஸ, பெருமானாருடைய வாழ்க்கையை பார்க்கவே முடியாது. ஒவ்வொரு முஸ்லிமும் உணர வேண்டிய செய்தி, தங்க பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய செய்தி, தங்களுடைய உற்றார் உறவினருக்கு சொல்லித்தர வேண்டிய செய்தி ஒரு மனுஷன் உணரணும். முதல் மிஷன் என்ன தெரியுமா? பெருமானார் ஏற்படுத்திய முதல் மிஷன், நீங்கள் என்னுடைய சகாக்களே, என்னை ஏற்றவர்களே, என்னை ரசூலாக அங்கீகரித்த முஸ்லிம்களே, உங்களுக்கு முதலாவது செய்தி என்ன தெரியுமா? பெருமானார் சொன்னார்கள், ஹிஃபாபத்துன் நஃப்ஸி. என்னை ஏத்துக்கிட்டீங்கல்ல, உங்க தீன் பரிபூரணமாகணும்னா முதல் செய்தி என்ன தெரியுமா? உங்கள் உயிரை நீங்கள் பாதுகாக்கணும்னாங்க. ஹிஃபாபத்துன் நஃப்ஸி. ஒவ்வொரு மனிதன் மூமின்களுடைய உயிர் முக்கியம். வலா துல்கு பிஐதீக்கும் இலத் தஹ்லுகா. குர்ஆன் அழகாக சொல்லும், உங்களை நீங்களே அழிவு பாதையில் போட்டு விட வேண்டாம். உடலையும் உயிரையும் பாதுகாப்பது ஒரு முஸ்லிமினுடைய கடமைன்னாங்க. அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் பற்றி குர்ஆன் பேசும், ஹதீஸ் பேசும். அந்த உயிரை பாதுகாப்பதற்கு எதெல்லாம் கடமையோ அதையெல்லாம் குர்ஆன் ஃபர்து என்று சொல்லும், ஹதீஸ் ஃபர்து என்று சொல்லும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வழிநடந்து காண்பித்தார்கள். அந்த உயிரை எதெல்லாம் போக்குமோ அதை குர்ஆன் ஹராம் என்று சொல்லும், ஹதீஸ் ஹராம் என்று சொல்லும். தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட பெருமானார் அதை செய்திருக்க மாட்டார்கள், தன்னுடைய சகாக்களை செய்ய விட்டிருக்க மாட்டார்கள். தீன் நிலைக்கணும்னா முதல்ல உயிர், எக்ஸிஸ்டன்ஸ். The Islam want your existence. ஒருத்தன் தன்னை அழிச்சுக்கிட்டு இஸ்லாத்துல இருக்க முடியாது, நீ இருக்கணும்னாங்க. உன் உயிரை பாதுகாப்பதற்கு என்னென்ன உண்டோ அதை இஸ்லாம் ஹலால் என்று சொல்லும். சாப்பாடா இருக்கு, உயிரா இருக்கு, எல்லாத்தையும் ஹலால் என்று சொல்லும். ரெண்டாவது விஷயம் இப்ப பெருமானார் சொல்றாங்க, உயிர் உடலுக்கு அடுத்து. ரெண்டாவது பெருமானார் சொல்றாங்க, இது தீம். அதனால நான் முதல்ல அதை பேசிடுறேன். இதுக்கு போறதுக்கு முன்னாடி ஏன் இஸ்லாம் மதுவை ஹராம் ஆக்கியது, வட்டியை ஹராம் ஆக்கியது, தொழுகையை ஏவியது, சக்காத்தை கொடுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த 5 மட்டும் உள்வாங்கிக்கிட்டா நமக்கு இதெல்லாம் புரிஞ்சிடும். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை, மகாசிது ஷரியா அப்படின்னு சொல்லுவாங்க. தி பேசிக்ஸ் ஆஃப் இஸ்லாம். எதை ஒரு மாணவன், ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் உள்வாங்கணும், எதை புரிஞ்சுக்கிட்டு அவன் செயல்படணும் அப்படிங்கிறத இந்த 5 விஷயத்துக்குள்ள அடக்கிடலாம். எல்லா ஆயத்துகளையும் எல்லா ஹதீஸ்களையும் இந்த 5 விஷயத்துக்குள்ள அடக்கி கொண்டு வர முடியும். முதலாவது விஷயம் ஹிஃபாபத்துன் நஃப்ஸ். ரெண்டாவது பெருமானார் செய்த வேலை என்ன தெரியுமா? ஹிஃபாபத்துல் அக்லி. அறிவை பாதுகாக்கிற பணியை பெருமானார் முன்னெடுத்தாங்க. அறிவை எதை வளர்க்குமோ அதற்கெல்லாம் பெருமானார் ரெட் கார்பெட் போட்டாங்க, படிக்க சொன்னாங்க, புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்க சொன்னாங்க. யார் யாரிடத்துல எந்த திறமை இருக்கிறதோ அந்த திறமையை வளர்த்தாங்க. ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, பார்த்தா தீட்சண்யமான அறிவாளி. ஒரு 13 வயசு பெருமானார் இடத்துல வருகிற போது கூப்பிட்டு சொன்னாங்க, ஏக்கா இந்த யகூதிகளுடைய மொழியை நீங்க படிச்சுக்கங்க அப்படின்னா. உடனே அவர் போனார். வெறும் 15 நாளையில் யகூதிகளுடைய மொழியை நான் படிச்சுக்கிட்டேன். அந்த சுரியானி லாங்குவேஜை படிச்சுக்கிட்டேன். அந்த கடிதத்தை அவருக்கு கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த அறிவுகள் தேவையோ அந்த அறிவுகள் வளர்க்கப்பட வேண்டும். இல்மே நாஃபி. எந்த அறிவுகள் தேவையில்லையோ அது அந்த பிள்ளைகளுக்கு காட்டப்படக்கூடாதுன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மதரசால இருந்து போன் பண்ணி இதே தலைப்புல ஒரு கட்டுரை கேட்டான். ஹஜ்ரத், இன்னைக்கு இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள் என்னென்ன, அது அந்த ஃபுல் லிஸ்ட் வேண்டியவங்களுக்கு அது என்னென்ன செய்யும் லிஸ்ட் வேணும். நான் சொன்னேன், அப்படிலாம் எழுத முடியாதுங்க. ஏங்கன்னா நிறைய பேருக்கு அது தெரியாம இருக்கு. இதை படிச்சுட்டு அதை போய் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. நம்ம ஆளுங்க நிறைய பேருக்கு சில விஷயம் தெரியாது. அவன் இதை படிச்சு போட்டு, ஓ இப்படி கூட ஒன்று இருக்கு, அவர் டாக்டர் சொன்னார்ல, மோந்து வாத்தா அப்படி இருக்கு, இவனுக்கு தெரியவே தெரியாது. இப்ப நம்பிதான் வந்து எரேசரை, லப்பரை, அதை அழிக்கிறத, பேனாவெல்லாம் நம்ம கொடுத்து பிள்ளைகளுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். இதுமேட்டு ஓ இதுலயுமே ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான்.
அதனால இஸ்லாம் சொல்லும் இல்மே நாஃபி எது இல்லையோ பிரயோஜனமான கல்வி சொல்லி கொடுக்காது, அடைச்சிரு. அது வேண்டவே வேண்டாம், அந்த கல்வியே வேண்டாங்குது. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 அக்ல பாதிக்கிற காரியங்களை தடுத்தாங்க. எதெல்லாம் மயக்கத்தை ஏற்படுத்துமோ, மூளையை மழுக்குமோ செய்யாது. அதிக உணவா மூளையை மழுக்குமா, சாப்பாட்டை குறைனாங்க, சாப்பிட்டுக்கிட்டே கிடக்காதன்னாங்க. எந்தெந்த பொருட்கள் மூளையை ஏன்னா இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமை என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு தொழணும்னா முதல் செய்தி அவன் ஆக்கிலாக இருக்கும், அறிவாளியா இருக்கும். அறிவாளியின் மீது தான் தொழுகை கடமை. ஒருத்தருக்கு புரிஞ்சா மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்க முடியும். சும்மா ஒருத்தனுக்கு பேர் வச்சுட்டதுனால முஸ்லீம் ஆயிர மாட்டான். அப்ப அறிவாளியாக இருக்கும். ஒரு பயான்ல சொன்ன இந்த செய்தியை, இஸ்லாம் தொழுகையை அறிவின் மீது ஆக்கி இருக்கிறது. ஒருத்தனுக்கு திடீர்னு மென்டலி டிசார்டர் ஆயிட்டான், கொஞ்சம் லூஸ் கொடுத்துருச்சு, அவன் மேல தொழுகை கடமை இல்லை, அல்ல கேட்கவும் மாட்டான் அவன்கிட்ட. ஏன்னா அவன் சுய அறிவுல இல்லை, திடீர்னு போவான், திடீர்னு ஓடுவான், திடீர்னு ஓவன் கத்துவான். இவன் மேல தொழுகை என்னல்ல, இஸ்லாம் கடமை ஆக்கல, அவனை அப்படி விட்டுரும். அல்ல கேள்வியும் கேட்க மாட்டான் அவனை பத்தி. இதை ஒரு பயான்ல சொல்லிட்டு மறுநாள் ஒருத்தர் வந்தார், என்று கேட்டாரு, ஏன் இருக்கு நீங்க பேசினா எல்லா பேரையும் ஏற்றுக்கிறான், நான் பேசினா சண்டைக்கு வரான்னாரு. நான் கேட்டேன், என்னங்க நான் பேசினா? இல்லை, நேற்று நீங்க பயான் பண்ணீங்கல்ல, வெளியே போனேன், என் நண்பர் வந்தாரு, அவர் எப்போதும் பள்ளிக்கே வரமாட்டாரு, நான் அவரை பார்த்து சொன்னேன் நீ லூசுன்னு அஜர்த்து சொன்னார். அது எவ்வளவு விவரம் பாருங்க, எப்படி அஜர்த்து சொன்னாருன்னு சொல்லியிருக்கான். அவன் எந்த அஜர்த்து இருக்கான், அதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு இருக்கான். நல்ல வேலை, இல்லைன்னா அவன் நம்மளை மண்டையை பெற்றுக்குவான். இல்லை, என்ன லூசுன்னு தானே சொன்னேன், நான் செஞ்சு காமிக்கிறேம்மா. லூசுன்னு சொன்னல, ஒரு கல்லெடுத்து மண்டையை உடையிறாம்மா. அதை சொல்லிட்டு என் சொல்றாரு, ஏன் இருக்கு, அவன் தான் தொழுது வர்றதில்லை, அவன் லூசு தானே அதை சொன்னா அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அடே நான் அப்படி அதை எப்படி விளங்குறான் பாருங்க ஒருத்தன். அப்படி சொல்றா, அறிவில்லாத மேல தொழுகை கடமை இல்லைன்னு இஸ்லாம் சொல்லும். அது அப்படித்தான். 2வது கடமை, அறிவை இஸ்லாம் கட்டாயப்படுத்துகிறது. அறிவு வேணுங்குது, அதை புகழுகிறது, அது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்படணுங்குது. அந்த வயசுல படிக்கணுங்குது, அந்த வயசுல படிக்கணும். அல் இல்மு ஃபி ஸிகரி கன்னக்ஷி ஃபில் ஹஜரி அப்படி சொல்லுவாங்க. சின்ன வயசுல படிக்கிற அறிவு இருக்குல்ல, ஒரு அச்சாணி மாதிரி பதிஞ்சிருக்கிறாங்க. பெருமானார் சொல்லுவார்கள், மன் மன் தஅல்லமல் குர்ஆன ஃபீ ஷபீபதி ஃபஇன்னமா இஃப்தலத்தல் குர்ஆனு ஃபீ லஹ்மிஹி வ தமிஹி அப்படின்னு சொல்லுவாங்க. எவன் ஒருவன் சின்ன வயசுல குர்ஆனை படிச்சுக்கிறானோ அது அவனுடைய ரத்தத்திலையும் சதையிலையும் கலந்துருந்தாங்க. அதனாலதான் மக்தப் மதரசாக்களை ஏற்படுத்தி சின்ன வயசுலேயே குர்ஆனை சொல்லிக் கொடுக்குறாங்க. குர்ஆனை சொல்லி படிக்கிட்டா வாசிக்கிட்டா குர்ஆன் அது அப்படியே கலந்துருக்கு ரத்தத்துல. சின்ன வயசுல அறிவுகளை புகட்டப்பட வேண்டும். சார் சொன்னாங்கல்ல, நடந்து காமிக்கணும். பெற்றவங்க ஆசிரியராக இருந்தாலும் நடந்து காமிக்கணும். ஒரு மகன் அக்கா சொல்றாரு, ஒருத்தர் தேடி வர்றாங்க திடீர்னு நண்பர்கள் வீட்டில் பெல் அடிக்கிறான். அக்கா பார்த்துட்டாரே பையன் போறேன், நேரம் அக்காட்ட எத்தா உன்னை கூப்பிடுறாரு தான். அவர் சொல்றாரு, லே நான் இல்லைன்னு சொல்றான். வந்திருக்கவன் ஏதோ கூட்டாளி எதுக்கோ வந்திருக்கான், நேரம் போய் சொல்றான் எங்க அக்கா இல்லைன்னு சொல்லிச்சுங்கிறான். எப்படி எங்க அக்கா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நண்பர் சொல்றாரு, உள்ள ஒப்பனை தூக்கிட்டு வந்துருவேன், மரியாதையா வர சொல்றாங்க. உடனே போய் சொல்றான், அவளை தூக்கிட்டு போயிடுவாராண்டா அப்படின்னு. என்னடா சொன்னேன்னு கேட்கிறாரு அக்கா. அக்கா இல்லைன்னு சொல்லிச்சு அப்படி மண்டையில அடிச்சு, அப்படி சொல்லக்கூடாது, அக்கா இல்லைன்னு சொல்லணும். இதை சொல்லி கொடுக்குறாரு. நாளைக்கு இதே பிள்ளையவே ஓட்டை போட்டு காட்டுவான்ல, இதே பொய்யை யார்கிட்ட சொல்லி பார்ப்பான், போன்ட்டு சொல்லுவான்ல. நடந்து காமிக்கிறது 2வது விஷயம் இஸ்லாம் சொல்லுகிறது, அறிவு பாதுகாப்பு. 3வது விஷயம் இஸ்லாம் சொல்லுகிறது நஸ்ல் பாதுகாப்பு. நஸ்ல் பாதுகாப்புன்னா என்ன? ஜெனரேஷன் பாதுகாப்பு, அடுத்த தலைமுறையை உருவாக்குகிற பாதுகாப்பு. பெருமானார் சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் நிறைய குழந்தைகளை பெற்றெடுங்கள். ஹதீஸ்ல எல்லா கல்யாணத்திலையும் போதும் போது இந்த ஹதீஸை பெறுவாங்க. அல் வதூத் வல் வலூத். பெருமானார் சொல்லுவாங்க, நிறைய பெற்று குழந்தைகளை பெற்றெடுக்கிற பிள்ளைகளை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். இவரே சொல்றாரு, என் வீட்டுக்காரி 2 பெற்றுச்சுல போதும், அது எடுத்து இவரே அந்த அம்மா பாவம் தானே எல்லாம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்லா பெற்றெடுங்க, நிறைய குழந்தைகளை பெற்று. இன்னி உபாதி பிக்குமுல் உமம யௌமல் கியாமத்தி வலௌ பிஸ்ஸ. அது 1 மாசம் குழந்தை பிறந்த ஒரு குழந்தை கட்டிய ரத்த கட்டி
நேரடியா பிறந்துச்சு. அதையும் குழந்தையும் ஏற்றுக்கொண்டு என்னுடைய உம்மத்திலே நாளை கியாமத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படும். அதற்கும் ஒரு உருவம் கொடுக்கப்படும். 6 மாசத்துல 5 மாசத்துல கலைஞ்சு போன பிள்ளைகளுக்கு கூட மறுமை நாளையில் உங்கள் குடும்பத்தாருடைய முகம் தரப்பட்டு அது வந்து சோனத்தினுடைய வாசலிலே நின்று கேட்கும் என்று ஹதீஸிலே வருகிறது. எங்க அத்தா இதுன்னு கூட்டிட்டு போவோம். அந்த அத்தா கேட்பாரு, இப்படி ஒரு பிள்ளை எனக்கு இல்லவே இல்லையடா, யாரா நீ அப்படின்பாரு. எனக்கு தெரியாது இல்ல. அவன் சொல்லுவான், 5 மாசத்துல கலைஞ்சல்ல, அவன் தான் நானு. யாரெல்லாம் எங்க அத்தாவை சொர்க்கத்துக்கு அனுப்புன்னு அந்த பையன் கேட்பான். ஹதீஸ்ல வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நஸ்ல் பாதுகாப்பு. இன்னைக்கு இது எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்றான் சார். இன்னைக்கு இது எல்லாத்தையும் ஒரு பிள்ளைய பெற்றது படாத பாடுபடுறான். அதுக்கு இது எல்லாத்தையும் இந்த போதையை தர்றான், அதை தர்றான். இது நான் சொன்ன இந்த மேல சொன்ன 3 பாதுகாப்பு இருக்கு இல்லையா? 1வது உடல் பாதுகாப்பு, போதை கெடுக்கும், குட்டிச்சோராக ஆகும். அதுக்கு போராட்டையும் சார் விலாவாரியா சொல்லிட்டாரு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கணும். 2வது பாதுகாப்பு அக்கல் பாதுகாப்பு. அதாவது போதை அப்படின்னு எழுதும் போது கிதாபுகள்ல எழுதுவாங்க, 2 விதமான செய்திகள் இருக்கிறது. அந்த அடிக்ஷன்ல 2 இருக்கு. ஒண்ணு சுகத்தை கொடுக்கும், அதன் பின்னாலே போறது. ஒன்னு செஞ்சா நல்லா இருக்கும். ஒரு இன்டர்நெட்டை இப்படி உட்காந்து ஒரு 1.5 மணி நேரம் தலையை குளிச்சுக்கிட்டே பாருங்க. எங்க பிள்ளைகள் எல்லாம் தலையை தூக்கி பார்க்காதவர்கள்ங்கிறான் இப்ப. அப்படின்னா அதுக்கு தப்பான அர்த்தம் அர்த்தம். ஒரு காலத்துல அப்படி சொன்னா தலையை தூக்கி பார்க்கவே மாட்டான், நல்லவன் அர்த்தம். இன்னைக்கெல்லாம் தலையை தூக்காட்டி எல்லா நேரமும் மொபைல்ல இருக்கான்னு அர்த்தம். உண்டா இல்லையா? இதே பார்த்துட்டே இருக்கான். எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிக்கிறதே இல்லை. ஒரு குரானை கொடுத்து ஒரு அரை ஜூசு ஓதியாங்கலாம், கழுத்து வலிக்குதுங்கிறானே, இடுப்பு பிடிச்சிக்கிட்டுங்களானே. சொல்லுது உண்மையே இல்லையா? நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். கொஞ்ச நேரம் ஒரு வேலையை செய்ய முடியல. என்னுடைய கிளாஸினுடைய அந்த ஸ்டைல எப்படின்னா, 50 பேருக்கு தான் 50 பேர் மொபைலையும் வாங்கி என் டேபிள் அடிக்குவேன். ஏன்னா இதுல படாத பாடுபட்டேன். நம்ம பாட்டு நடத்திட்டே இருக்கும்போது இங்க இருந்து கீழே ஒழுங்குவான், இப்படி பார்ப்பான். அவனுக்கு இப்படி ஒரு சத்தம் கேட்டுருச்சுன்னு வச்சுங்களேன், கீ அப்படின்னு ஒரு மெசேஜ், அவ்வளவு டென்ஷன் ஆயிடுவான். கைகால அது என்னன்னு கடைசியில பார்த்தா ஏதோ ஒரு விளம்பரமா இருக்கும், இந்த சட்டையை வாங்குங்கன்னு இருக்கும். ஆனா அதை எடுத்து பார்த்துக்கணும். பார்க்க விளம்பரமே வரல சார், சும்மா நானும் அந்த மொபைல்ல சில பேர் ரோட்ல பாருங்களேன், எடுத்து இப்படி பார்த்து ஒரு சிரிச்சுக்கலாம், சிரிச்சுட்டு உள்ள வச்சுக்கலாம். ஓரளவு லூஸ் ஆயிட்டான்னு அர்த்தம். அது ஒரு புரியுதா இல்லையா? ஒரு ரோட்ல பல பேரு சார் இன்னைக்கு உள்ள வியாதியில் இவர் சொன்னாரு, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரோட்ல வண்டியை ஓட்டுறான்னு. அவனெல்லாம் விட மோசமான யாரு தெரியுமா? வண்டி பெட்ரோல் டேங்க் மேல மொபைல வச்சுட்டு நோடிட்டு போறவன். நிறைய பேர் மோசமா போய் விடுறவன் அவன் தான். இதனால அங்கிட்டு இங்கிட்டு விடுவோம். இவன் நேரம் நம்ம நின்னாலும் நம்ம மேல கொண்டு விடுவோம். இப்ப இந்த நோய் நிறைய பேர்கிட்ட வந்துருச்சு. அன்னைக்கு காலேஜுக்கு கிளம்பி போயிட்டு எடுத்தா போட்டேன், போட்ட சத்தத்துட்ட அவன் கீழே விட்டுட்டான். நான் போட்ட சத்தத்துல போய் சாவுடான்னு. அப்படி நீ என்ன அம்பானி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரனா இல்ல அவன் பேரனா? அப்படி என்ன உனக்கு பல கோடி ரூபாய் வந்துருச்சுன்னு இப்படி தள்ளிக்கிட்டே வர்ற, நின்று பார்த்து தோற, அதையும் செய்ய மாட்டேனா? அது அப்ப ஒரு மக்களை பாதிக்கிற விஷயங்களில் பெருமானார் சொல்லுவாங்க, ஹதீஸ் குர்ஆன்ல தஃப்சீர்ல எழுதுவாங்க. ஒரு செய்தி என்ன தெரியுமா? சுகத்தை கொடுக்கும். இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? சுகத்தை தராது, ஆனா அது செய்யணும்னு மனசு ஏங்கிக்கிட்டே இருக்கும். இப்ப நிறைய தண்ணி அடிக்கிறவங்க பார்த்தா மூக்க பத்திக்கிட்டே குடிப்பான். நல்லா இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் என்ன செய்வான்னா அதுல ஒரு சுகம், அது பிடிக்காது, இருந்தாலும் அதை செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஆசையில குடிக்கிறதுன்னு குர்ஆன் சொல்லும். பெருமானார் சொன்னாங்க, 3வது நஸ்ல் பாதுகாப்பு. சார் இவர் லேசா சொல்லிட்டு போயிட்டாரு சார். இந்த போர்னோகிராபிக் அடிக்டும், இந்த பார்த்து இந்த இதுகளை சாப்பிடுறதும் குழந்தை பெறுவதை கணிசமாக தடுக்கிறது. கணிசமா தடுக்குது. அவனுடைய எல்லா விதமான அவனுக்கு பெரிய பெரிய நோய், கேன்சர் அது அதெல்லாம் விட, அடே உன்னால பிள்ளையை பெற்க முடியாது அப்படின்னா போதும், பயப்படுவான். இதை ஒரு டாக்டர் என்கிட்ட சொன்னார், பிள்ளைகிட்ட சொல்லுங்க சார், அவன் குழந்தை பெறுகிற தகுதியை இழந்து போவான். சமீபமா இது எல்லா இடத்துலையும் நான் சொல்றது, ஒரு ஊருக்கு பயனுக்கு போயிருந்தா அப்ப அந்த ஊர் தலைவர் என்கிட்ட சொல்றாரு, இனிமேட்டு ஒரு முடிவு பண்ணா டாக்டர்கிட்ட போய் ஆம்பளை பொம்பளை சர்டிபிகேட் வரணும். என்னன்னா we are fit for marriage வாங்கிட்டு வந்தா மட்டும்தான் கல்யாணம். நான் சொன்னேன், அநியாயமா இருக்கு சார், அசிங்கமா இருக்கும் அப்படின்னு. ஏன் சார் நான் ஃபிட், நான் ஆம்பளை தான் அப்படின்னு ஒரு டாக்டர்கிட்ட போய் சர்டிபிகேட் கேட்டான், ஏறன்னு பார்ப்பல, நல்லா தானே இருக்கு, என்னம்மான்ல அது சொல்ற வாங்கிட்டு வந்தாதான் கல்யாணம். ஏன்னா கல்யாணம் மொத்தம் 3 நிமிஷத்துல முடிஞ்சிருது. 2 கையை வச்சு ஒரு சாட்சி அல்லாஹ் மல்லி பைனவுமாவோட முடிச்சிருக்காங்க. ஆனா இந்த சண்டை 6 மாசம் நடக்குது. இவனுக்கு புள்ள வைக்க முடியல, இவனுக்கு புள்ள வைக்க, இந்த சட்டையை தீர்த்து வைக்கிறதுக்குள்ள எனக்கு மண்டை இருந்தாலும் போயிருது. வேண்டாம், அந்த முத்தவட்டி பொறுப்பேன்னு விட்டுட்டு போலான்னு தோணுதுங்கிறாரு அவரு. நடக்குதா இல்லையா? பெருமானார் சொன்னாங்க, நஸ்ல் பாதுகாப்பு முக்கியமான.
நான்காவது பாதுகாப்பு ஒரு ஹிஃபாதத்துல் மாலி, பொருளாதார பாதுகாப்பு. காசு பாதுகாக்கணும். உங்களுக்கு வருகிற பொருளாதாரம் எப்படி வருதுன்னு தெரியும், எப்படி செலவழிக்கிறோம்னு தெரியும். எதுக்கு காசை செலவு பண்றோம்? என்னது சார், 3 லட்சம் ரூபாய் தந்தா மாசம் மாசம் 1 லட்சம் ரூபாய் தராங்க. கொண்டாட்டி நகை வித்து கொண்டு போய் கொடுக்கலானே, டெய்லி ஏமாறுறான்னு தெரியுது. ஆனா அது பின்னாடியே போறான். இவர் மட்டும் செய்யறது இல்லை, சில ஆம்பளை தான் விவரமா இருக்கான். தான் மட்டும் போயிட்டு அவ திட்டுவான். இவர் ஏதாவது காசு ஒழிச்சு இழிச்சு வச்சிருந்த போய் போட்டாருன்னு வைங்களேன், ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு வர்றாரு. அந்த அம்மா கேட்கும், ஏக்கா ஒரு மாதிரி இருக்கியா? இல்ல இல்ல காசு போட்ட விளங்குங்க. ஏங்க நீங்க செஞ்சு எது விளங்கி இருக்கு? நீங்க எதுல கை வச்சாலும் அது விளங்காது. காசு போச்சா 3 லட்சம் அவுட்டு அப்படின்ட்டு அங்கேயிருந்து வரும்போது சொல்லும் 3 லட்சம் அப்படி. அதனால நிறைய ஆம்பளை என்ன செஞ்சுக்கிறான்னா, டக்குன்னு நான் வீட்டுக்காரிட்ட சொல்றது, ஏடி 50,000 ரூபாய் கொடுத்தா மாசம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா மாசம் 50,000 தரானா அப்படின்னு. ஏங்க ரொம்ப நாளா இந்த வளையல் என் கையிலே கிடக்குத, இதையும் வித்து கொடுத்துக்கலாமேங்கிறான். அவ இதே மாதிரி கழுத்துல காதுல கடத்தி எல்லாம் கொண்டு போய் கொடுத்து போட்டு கடைசி நாள் வண்டி ஏறி ஊருக்கு போயிடறான். டெய்லி ஏமாந்தாலும் தெரிய மாட்டேங்குதா சார்? அப்படிலாம் உலகத்துல எவனுமே ஒரே நாள்லாம் கோடீஸ்வரன். உலகத்துக்குன்னு ஒரு செய்தி உண்டு, தேவையை நிறைவு செய்பவன் இறைவன் மட்டுமே. நம்மளாலாம் காசு வச்சுலாம் நிறைவு, அப்படிலாம் காசு உள்ள கூட வாழ்ந்துருக்கணும் இல்லையே? இல்லையே, காசு உள்ளமே தெருல நிக்கிறானே. அப்ப பெருமானார் சொல்றாங்க, உனக்கு தந்த காசை நீ பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. நான்காவது இபாதத்துல் நஃப்ஸ், நஃப்ஸை பாதுகாக்கணும், உடலை பாதுகாக்கணும், நஃப்ஸை பாதுகாக்கணும். இபாதத்துல் அக்ல், மூளையை பாதுகாக்கணும். நான்காவது இபாதத்துல் நஸ்ல், உன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும். இபாதத்துல் மால், கடைசியா சொன்னாங்க இந்த நாளையை நீ பாதுகாத்தா இபாதத்துல் தீன், 5வது மார்க்கத்தினுடைய முழுமை உனக்கு கிடைச்சிடும். இந்த 5 மீது தான் குர்ஆன் நிற்கிறதுன்னு இந்த 13 ஆண்டுகளாக இந்த வேலையை தான் பெருமானார் செஞ்சாங்க. தன்னுடைய ஒரு சஹாபாக்கள் கூட அநியாயமான முறையில் தன் உயிரை இழப்பதை பெருமானார் விட்டதே கிடையாது. ஏதாவது அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா பொறுத்துக்கவே மாட்டாங்க. ஒரு ஹதீஸ்ல வருது, ஒருத்தர் வந்து கேட்டார், குளிப்பு கிடமையாச்சு, காலையில ஒரே குளிரா இருக்கு, இப்ப குளிக்க முடியாது, யாருங்க என்னங்க செய்யறது எல்லாரும் சொன்னாங்க, இல்ல குளிச்சுதான் ஆகணும்ப்பா அப்படின்ட்டாங்க. அவர் தண்ணி அள்ளி தலையில ஊத்தினார், கொஞ்ச நேரத்துல அவருக்கு ஃபிட்ஸ் வந்துச்சு, மூதா போயிட்டாரு. இப்ப இதை வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார ரசூலுல்லாஹ் இப்பதான் குளிக்கணும்னா செத்து போயிட்டாரு. கத்தலுத்துமோ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கத்தலுத்துமோ அநியாயமா ஒருத்தரை கொன்னுட்டீங்களா. சஹாபாக்கள் சொல்றாங்க, கொஞ்ச நேரம் ரசூலுல்லாஹ் சும்மா இருந்தா போதுமா இருக்குங்க அப்படின்னு நாங்க நினைச்சோம். கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் சொன்னாங்க, ஷிஃபாஉல் ஐயி அஸ்ஸுவால், அறிவு இல்லையா, யாருக்கு தெரியுமோ கேட்டு தெரிஞ்சுக்க. நமக்கு தான் தெரியும், நீனா ஒரு பாதையில போவாத, அல்லாஹ் ஒன்றை வகுத்து வைத்திருக்கிறார். ஷிஃபாஉல் ஐயி அஸ்ஸுவால், அறிவீனத்தினுடைய ஷிஃபா, அதனுடைய நோய் நிவாரணம் என்ன தெரியுமா? யாரிடத்துல கேட்டிருந்தா, என்கிட்ட கேட்கறது வரையும் பொறுத்திருந்தா இருக்கும். இந்த மிஷனை, இந்த நோக்கத்தை பெருமானார் சொல்லிவிட்டு 23 ஆண்டு காலங்கள் அதற்கு பொறுத்திருந்து விட்டு அதற்கான பணிகளை செய்துவிட்டு தொடர் முயற்சியை, அதற்கு குர்ஆனை ஹதீஸை பயன்படுத்தி விட்டு ஹஜ்ஜத்துல் விதால வந்து நிக்கிறார். ஒரு நபி என்ன பேசணும்? ஹஜ்ஜத்துல் கடைசி ஹஜ், அதோட ரஹ்லத், நான் இருந்து உலகத்தை விட்டு பிரிய போறோம். பெருமானாருக்கு தெரிஞ்சிருச்சு, என் உம்மத்தை விட்டு நான் போக போகிறேன். ஒரு நபி என்ன பேசணும்? ஹஜ்ஜத்துல் விதாவில் பேசி அந்த குத்துபாவை, இந்த செர்மன் ஆஃப் த ஹஜ்ஜத்துல் விதா இங்கிலீஷ்ல எழுதி பல ஊர்ல பள்ளிவாசல்ல தொங்க விட்டுருக்கான். தயவு செஞ்சு போனீங்கன்னா அப்படி படிச்சு பாருங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க? The sermon of the last speech of the prophet அப்படின்னு எழுதி ஆங்கிலத்துல தமிழ்ல தொங்க விட்டுருக்காங்க. அதை போய் படிச்சு பாருங்க. அதுல பெருமானார் சொன்னாங்க, இன்ன ஸமானக திஸ்ததாவக ஹைஅதிஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அன்னைக்கு பெருமானார் சொன்னாங்க, இந்த உலகம் மீண்டும் சரியான இடத்திற்கு வந்து விட்டது. இன்றைக்கு ஹஜ்ஜினுடைய நாள். இடையில எல்லாத்தையும் மாத்திட்டான். ஹஜ்ஜி காலங்கள் மாறி மாறி இருந்தது. முதல் ஆண்டு அபூபக்கர் போனாங்க, தான் போக மாட்டேன்ட்டாங்க. பரதான பின்னால் அடுத்த வருஷம் கரெக்டா ஹஜ்ஜி மாசத்துல ஹஜ்ஜி வந்துச்சு. பெருமானார் சொன்னாங்க, இன்னைக்கு தாங்க என் உம்மத்தை இந்த காலத்தை பிடித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த நாள் என்ன நாள் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த ஊர் என்ன ஊர்னு கேட்க, ஐயோ பலதிக்கும் ஹாதா, ஐய யோமிக்கும் ஹாதா, ஒன்னொன்னா கேட்கிறாங்க. உன்னை சஹாபாத்துக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ், அப்ப ஒன்னொன்னா இது அரஃபாவினுடைய நாள், இது மக்காவினுடைய மண் அப்படின்னு சொல்லிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த வார்த்தை தான்
23 ஆண்டு கால பெருமானாரினுடைய அந்த நுபுவத் பணியினுடைய முத்திரையான வார்த்தை இன்ன திமாஅக்கும். அப்ப சொல்றாங்க இன்ன திமாஅக்கும் வ அம்பாலக்கும் வ அராதுக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா வ ஃபீ பலதிக்கும் ஹாதா. பெருமானார் சொல்றாங்க, உங்கள் உயிர், உங்கள் பொருள், உங்கள் மானம், இந்த நாளில் ஒருவருடைய மானத்தை வாங்குவது, உயிரை எடுப்பது, பொருளை களவாடுவது, அநியாயம் பண்ணுவது இந்த நாளினுடைய மரியாதைக்கு சமமாகுது. ஒருத்தன் உயிர் எடுத்தா இந்த அரபாவினுடைய நாளை மதிக்காதவனை போன்றுனான், இந்த மக்காவினுடைய மண்ணை மதிக்காதவனை போன்றுனான். 23 ஆண்டு கால தீனுடைய முடிவை அங்கே பெருமானார் அறிவிக்கிறாங்க. இதைத்தான் நான் முதல் நாள் சொன்னேன், கடைசி நாள் குர்ஆனின் ஹதீஸின் வழியாக அதை நான் நிவர்த்தி செய்யறேன்னாங்க. இந்த 5 செய்தியை தான் குர்ஆன் பேசுது, ஹதீஸ் பேசுது, எல்லாம் வரலாறு பேசுது. இதற்கு எதெல்லாம் தேவையோ அதை ஹலால் என்று சொல்லும், வாஜிப் என்று சொல்லும், ஃபர்த் என்று சொல்லும், எல்லாம் சொல்லும். இதற்கு எதெல்லாம் தேவையில்லையோ, எதெல்லாம் குற்றமாக கருதப்படும், இந்த 5 விஷயத்தை கெடுக்குமோ அதை ஹராம் என்று சொல்லும், மக்ரூஹ் என்று சொல்லும், தஹ்ரீம் என்று சொல்லும், தடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும். அதுல முக்கியமானது எல்லாத்திலையும் வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த போதை தான், இந்த உணவு தான். நான் இந்த மேல படிச்ச வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமன் லா துஹர்ரிமு தய்யிபா. முக்கியமான விஷயம் முஃபஸ்ஸிரீன்கள் அழகா விளக்கம் எழுதுவாங்க. அல்லாஹ் ஏன் இப்படி பேசுறான்? லா துஹர்ரிமு தய்யிபா, நல்லதை நீங்கள் உங்களுக்கு ஹராமாக ஆக்கி கொள்ள வேண்டாம். ஏன் அப்படி ஆக்குனா கெட்டது வந்துருன்னாங்க, நீ தப்பானதை சாப்பிடுவேன்னாங்க. எதை அல்லாஹ் ஹலால் என்று சொன்னானோ அது உனக்கு ஹலால் என்று சொன்னாங்க. அதை முதல்ல புரிய வைக்கணும். இந்த உம்மத்துக்கு எதை தெரியுமா சொல்லணும்? சார், நம்மளாக ஒண்ணு உருவாக்கி அவன்கிட்ட போய் பேசி வீசிலாம் ஒன்றும் ஜெயிக்க முடியாது. 1400 வருஷத்துக்கு பின்னாடி போனோம், நபி என்ன செஞ்சாங்களோ அதுதான் எங்கள் வாழ்க்கை, அதுதான் எங்களுக்கான தீர்மானம், அதுதான் எங்களுடைய வாழ்க்கையை சரிபடுத்துமே தவிர நாம சிந்திச்சு இப்படி ஒண்ணு செய்யலாம்னாலும் முடியாது. குர்ஆன் கேட்கிறது, லிம துஹர்ரிம். அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான், யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக். நபி பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீங்கள் ஹராமா ஆக்கி விட வேண்டாம். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தஆலா எதை உங்களுக்கு ஹலாலாக்கி, லா துஹர்ரிமு தய்யிபாத் உஹில்ல லஹுமு தய்யிபாத்து. அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு நல்லதை மட்டுமே நாம் ஹலாலாக ஆக்கினோம், கெட்டதை எல்லாத்தையும் ஹராம் ஆக்கிட்டோம். மாதா உஹில்ல லஹும், குர்ஆன் சொல்லும், மாதா உஹில்ல லஹும், அவர்கள் எது எங்களுக்கு ஹலால் என்று கேட்கிறார்கள். உஹில்ல லஹுமு தய்யிபாத், எதெல்லாம் அழகாக இருக்கிறதோ, சிறப்பாக இருக்கிறதோ, உங்களுடைய ஊரில் எதெல்லாம் விளைகிறதோ அதெல்லாம் உங்களுக்கு ஹலால். அல்லாஹ் உங்களுக்கு எது சம்மதம் இல்லையோ அதெல்லாம் உங்களுக்கு ஹராம் தான். இதெல்லாம் நமக்கு சார், இன்னைக்கு நம்ம பிள்ளையெல்லாம் எதை விருப்பம் சாப்பிடுறது சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்குலாம் எது சாப்பிடுறதா பிடிக்கும்? சோறு, ரசம். அதை சத்தியமா சாப்பிட மாட்டாங்கிறான்னு அப்படியே சொல்றான். என்ன சார்? அப்புறம் நம்ம இட்லி, தோசை டெய்லி அதைத்தான் எங்க அம்மா தருது. அதை பார்த்தாலே கோபமா வந்து சாருங்கிறான். வேற என்னடா பிடிக்கும்னா சிப்ஸ், பர்கரு. இப்ப பர்கர்னா பல பேர் வாயில இருந்து எச்சியா வந்து பர்கரோ அப்படின்னா அவன் இவ்வளவு பெருசுல தர்றான். அதை திங்கிறதுக்காக நீங்க வாயை போடாங்கன்னா உள்ள போக மாட்டேங்குது. 2 பேரும் சேர்ந்து தள்ளுறான் கடைக்காரன். தவிர அல்லவா நமக்கு நம்ம உடலுக்கு நம்ம ஊருக்கு ஏதாவது ஒரு பையன் காலேஜில் நான் வந்த புதுசுல எந்த வந்து கேட்டான், ஏன் சார் நீங்கள் துபாயில் எத்தனை வருஷம் இருந்தீங்கன்னா? நான் ஒரு 8 வருஷம். நான் துபாயில் கொஞ்ச நாள் ஒரு கம்பெனியில் ஹெச்ஆரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எத்தனை வருஷம் சார்? நான் சொன்னேன் ஒரு 8 வருஷம் இருந்தேன்ப்பா. அவன் எதையோ வேலைக்கு கேட்க வரான்னு நினைச்சேன். அவன் சொன்னான், சார் இந்த பீஸாலாம் நல்லா பெருசாக போடுவாங்கிறாங்க, இது சாப்பிட்றதுக்குன்னே அவன் துபாய் போவான் உங்களுக்கு. இப்போ உங்கள் ஊர்லலாம் நல்ல ஆளுங்க சார். இப்போ திருச்சியிலலாம் மந்தி சாப்பிட்றதுக்குன்னு காரைக்காலுக்கு போகிறாங்க சார். 200 கிலோமீட்டர் கார் எடுத்துக்கிட்டு காரைக்காலுக்கு எதுக்கு போனா போய் மதியானம் மந்தியை சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. ஒரு பயத்தை கேட்ட, இந்த மந்தியினால என்னடா பயன்? தொந்தி வளரும். தெருக்கு தெரு கடை திறந்து வச்சிருக்காங்க, எல்லாருக்கும் ஓடுதே. அதை பயம் கேட்டான், சார் பீஸாலாம் நல்லா பெருசா போடுவாங்களா சார்? நான் எப்படி பார்த்தீங்க வரேன், பீஸானா என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். இதை பல ஊர்ல சொல்லியிருக்கேன். பீஸானா என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். தெரியல சார், சொல்லுங்க சார். உங்க அம்மா தோசை சுடுமான்னு கேட்டேன். ஆமாண்ணா.
உங்க அம்மா தோசையை சுட்டு அதுல மூக்கு சரியை செஞ்சுன்னா அது வெறும் அவன் சொன்னா காலம் முழுக்க திங்க விடாம ஆக்கிட்டியாங்க என்ன பார்த்து. எப்பயாவதுனாலும் கொஞ்சம் இந்த தின்மை, இனிமேட்டு அதை இப்படி இழுத்து அதுல இப்படி வடிஞ்சிச்சுன்னா எனக்கு எப்படி நீ திங்க கூடாதுங்கிறதுக்கு தாண்டா அதே உதாரணமா சொன்னேன். ஏன்னா சாப்பாட்டுக்கு அப்படி உதாரணம் சொல்லக்கூடாது. நீ சம்பந்தம் உணவுல திங்கிறாங்க. மாதா ரசூல்லா சொன்னாங்க அழகிய உணவுகள். அப்படி அழகிய உணவுகளை எப்படி சாப்பிடணும்னு டேபிள் எட்டிக்ட் பெருமானார் சொல்லி கொடுத்தாங்க. டேபிள் மேனர். இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட போனா கிளாஸே எடுக்கலாம் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இஷ்டத்துக்கு போய் சாப்பிட முடியாது. நமக்கு தெரியாத இடங்கள்ல எதை போய் சாப்பிட்டாலுமே பிரச்சனை. துபாயில இருந்து ஒரு மீலாது விழாவுக்காக வேண்டி கொய்த்துக்கு கூப்பிட்டாங்க. அங்க போயிட்டேன் பேசுறதுக்காக. அவங்க சொன்னாங்க இங்க பக்கத்துல ஒரு அரபி நிகழ்ச்சி நடக்குது, அவருக்கு மினிஸ்டர் அவர் வீட்டுல மீலாது நடக்குது, வாங்க எடுத்து போகலான்னா நான் போயிட்டேன். பார்த்தா பஹ்ரைன்ல இருந்து ஒருத்தர் பேச வந்திருக்காரு. பெரிய கூட்டம் வரிசையா உட்காண்டாங்க. என் கூட வந்தவங்க கொஞ்சம் தள்ளி உட்காண்டாங்க. அந்த ஊர்ல இந்த கஹுவா, இந்த கசப்பு ஒரு காப்பி அது கொடுப்பாங்க எல்லாருக்கும். விருந்தாளி வந்தா அந்த கஹுவான்னு ஒண்ணு, இந்த பிஞ்சான்னு சொல்லிட்டு அழகான கோப்பை மாதிரி இருக்கும், அதுல கொஞ்சம் ஊத்தி கொடுப்போம். பிஞ்சான்னா அரபியில கோப்பைன்னு இருக்கும், அந்த சின்ன கோப்பையா இருக்கும். இப்ப நம்ம ஊர்காரங்கெல்லாம் அஜிக்கு போயிட்டு உம்ராக்கு போயிட்டு வரும்போது அந்த கோப்பையை வாங்கிட்டு வரான். எதுக்குன்னு கேட்டா சம்சம் தண்ணி ஊற்றி கொடுக்கவான். நான் சொன்னேன் இதுல ஊற்றி கொடுத்தா இல்லாத நோயும் வந்துருண்டாங்க. ஜம்ஜம் தண்ணிய நல்லா பாட்டல்ல வச்சு ஊத்தி வாயில ஊண்டணும். அவன் நினைச்சுக்கிட்டான் ஜம்ஜம் தண்ணி கொடுக்கறதுக்குன்னே இது வச்சிருக்கான். அது காப்பி குடிக்கிறதுக்கு உள்ளது, அதுக்கு மேல குடிக்க முடியாது. சீனி போடாம காப்பியை குடிப்பாங்க, பால் இருக்காது. கசப்புன்னா அதை ஊத்துனோட தொண்டையிலிருந்து குடல் வரையும் கசக்கும், அதை குடிப்பாங்க அரபுகள். அதுக்கு ஒரு இதான அதுக்காக போனது எனக்கு தன்னா அந்த கிஞ்சானை வாங்கி குடிச்சிட்டேன். குடிச்சு முடிச்சுட்டு கையில வச்சிருந்தேன். திரும்ப அந்த பையன் டீ ஊத்துறவன் காப்பி ஊத்துறவன் இந்த குடும்பம்ல கீழே போட முடியாது, கண்ணாடி கிளாஸ் தபகம் 2வது தடவை ஊத்திட்டான். ஏற்கனவே ஊத்துறது தொண்டையில இருந்து வயிறு வரையும் கலந்துக்கிட்டு இருக்கு. 2வது தடவை ஊத்திட்டாலும் என்ன செய்யறதுன்னு தெரியல. என் கூட வர வந்து பார்த்தா அவர் அங்க பயானம் கேட்டுட்டு இருக்காரு. பஹ்ரைன் நாளில் பேசுறது இங்கிட்டு நான் பாபாவும் உட்கார்ந்துருக்கேன். சரின்னு சொல்லிட்டு ஏதோ முடிஞ்ச அளவு குடிப்போனா கீழே கார்பெட் வச்சிருக்கான், ஊற்றவும் முடியாது. இப்ப இது ஊத்திடலான்னா கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு எப்படியோ சரி இன்னைக்கு ஒரு வழிதான் நமக்குன்னு ஊத்திட்டு, இப்ப எனக்கு யோசனை வருது, இவனை கூப்பிட்டு குடும்பமா வேணாமா, பயமா இருக்கு. சரின்னு ஒரு தைரியத்தை வளர வச்சுக்கிட்டு பிஸ்மில்லா சொல்லி அவனை கூப்பிட்டு இப்படின்னு பாருங்க அடுத்த தடவை ஊத்திட்டான். சார் நடந்தது நான் உடனே அதை வாங்கி வச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். இனிமேலாம் குடிக்க முடியாது. குடிச்சேன்னா கிளாஸ் சாயாவை கீழே ஊத்துறது மட்டும் இல்ல, வயிற்றுல உள்ளதெல்லாம் வெளியே வந்துடும். அவ்வளவு கசப்பு. அப்ப பக்கத்துல உள்ளவராக லேசா அப்படி பார்த்தாருல, அவரை கூப்பிட்டேன். ஏங்க குடிங்க எதிர்த்து நல்லதுன்னு அந்த நம்ம கூட வந்து நான் சொன்னேன் 7 தடவை குடிச்சாச்சு, இது 8வது தடவை குடிச்சிருக்காயா. உடனே அந்த ஆள் சொன்னாரு, ஏன் அவர்கிட்ட கொடுக்கும் போது சொல்லிட்டு கொடுக்க வேண்டியது, என்ன சொல்லி கொடுக்கறது அப்படின்னு. இல்ல நீ அந்த கப்பை நீக்கும் போது இப்படி ஆட்டுனா அவன் வாங்கிட்டு போயிடுவாங்க. நானே எனக்கு என்ன ஆட்டுறது தெரியுமா நீட்டுறது தெரியுமா, நம்ம கிளாஸ் கொடுத்தா அவ்வளவுதான். அதை கொடுக்கும் போது இப்படி ஆட்டுனா வேணான்னு அர்த்தமா, நீட்னா ஊத்துன்னு அர்த்தமா, இது யாருக்கு தெரியும். நான் சொல்றது சார் ஒவ்வொரு இடத்துலையும் பெருமானார் என்ன அழகா சொல்லி, ஒரு சபி ஒரு சின்னவர் உட்கார்ந்து ரசூல்லா கூட சாப்பிடுற டேபிள் எட்டிக்கிட்டு 1400 வருஷத்துக்கு இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சொல்ற அந்த ஸ்டைல பெருமானார் சொன்னாங்க. குல் பி யமீனி பெருமானார் சொன்னாங்க, ஏப்பா வலதுகையில சாப்பிடு, குல் பி யமீனி மிம்மா எலி உன் பக்கத்துல உள்ளதை சாப்பிடு, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு. ஒரு பிள்ளைக்கு சொல்லி தராங்க சார், சின்ன பிள்ளைக்கு இப்படி பக்கத்துல உள்ளதை சாப்பிடு. ஏன்னா அந்த குழந்தை நடுவுல உள்ளதை போட்டு இப்படி ஆட்டும், சின்ன பிள்ளை தானே, அதை எப்படி சாப்பிடணுங்கிறத ரியலா சொல்லி தராங்க பெருமாள். பக்கத்துல உட்காந்து நீ பிஸ்மில்லா சொல்லிட்டா குல் பி யமீனிக்க குல் மிம்மா எலிக்க பக்கத்துல உள்ளதை சாப்பிடு, இது சொல்லி தர்றதான முறை. இப்படி சொல்லி தந்தா இதுதான் அந்த உணவுக்கான. இன்னைக்கு அத்தா எப்ப சாப்பிடுறான்னு தெரியல, அம்மா எப்ப சாப்பிடறா, பையன் எப்ப சாப்பிடுறான்னு தெரியல. பையன் தான் அதனால அதிகமான நேரங்கள்ல வெளியே தான் சாப்பிடுறான். உணவுகளை பொறுத்தளவு முக்கியமான விஷயம் அவனுக்கு அந்த எந்த சாப்பாடு ஹலாலுங்கிறத ஒரு பெத்தவங்க சொல்லித்தரணும், குறிப்பா தந்தை சொல்லித்தரணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கும்பகோணத்துல சூரத்து நூறுடைய தப்சீர் நடத்திட்டு இருக்கு. அப்ப இந்த ஹதீஸை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லிமு ரிஜாலக்கும் சூரத்தல் மாஇத அல்லிமு நிசாஅக்கும் சூரத்தன் நூர்னாங்க. உங்கள் ஆண் குழந்தைகளுக்கு மாயிதாவை சொல்லிக் கொடுங்கள், உங்கள் பெண் குழந்தைகளுக்கு சூரத்து நூரை சொல்லித்தாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நான் உள்ள போய் படிச்சு பார்த்தா சூரத்து நூறுல பெண்களை பத்தி சொல்லுது, அடுத்து
வீட்டினுடைய ஒழுக்கங்களை பத்தி சொல்லுது, இதை பத்தி பேசுது, இதெல்லாம் பத்தி பேசுது. அது ஒரு பெண்ணுக்கு தேவையானது, ஒரு ஆணுக்கும் தேவையானது. சலாம் சொல்லிட்டு உள்ள வரணும்னு சொல்லுது. சூரத்து நூறுல எல்லாம் நிறைய செய்திகளை சொல்றான். விபச்சாரத்தை பற்றி எல்லாம் பேசுகிறான், ஒரு ஆணுக்கான செய்தி விபச்சாரம். ஆனா சூரத்துல் மாயிதா இருக்குல்ல, இதுல என்னடா இருக்குன்னு அந்த பரப்பாங்க. ஏன் பெருமானார் எங்க ஆம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லிக்கணும்? சார் நீங்க சொல்ற பெற்றவங்க நிறைய வந்துருக்கீங்க, பின்னாடி பெண்கள் இருக்காங்க, பெண்கள் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்கள் ஆண் குழந்தைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும்? பெருமானார் சொல்றாங்க சூரத்துல் மாயிதாவை சொல்லிக் கொடுக்க. தொடர்ந்து ஓதுனா உங்களுக்கு தெரிய வேண்டிய சட்டம் பூரா இருக்கு. எண்ணத்தை சாப்பிடணும், உணவு சட்டத்தை சாப்பிடக்கூடாது, அங்க அதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, அதை இதைத்தான் நல்லா பேசுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு அவ்ஃபு பில் உகூத், ஆரம்பமே இப்படித்தான். அடார் அல்லாஹ் சொல்றான், அடார் டு யுவர் அக்ரிமெண்ட். நீங்கள் எந்த வார்த்தையை சொன்னீர்களோ அதில் நின்று வளருங்கள் என்று பேசுகிறது. ஒரு ஆணுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? சொன்னதின் மீது நிக்கிறவன் தான் ஆம்பளைன்னு முதல் வசனம் சொல்லுகிறது. முதல் வசனம் சொல்லுகிறது. இது எங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறது இல்லையே. எது வாங்கிட்டு வந்து வீட்டுல கொடுக்கணும் அந்த சூரத்துல் மாயிதா தான் சொல்லுது. எது அந்த பையனுக்கு உணவாக தரப்பட வேண்டியது அதுதான் அவனுக்கான நலவை தரும். எதெல்லாம் கெட்டதோ இஸ்லாம் ஹராமாக ஆக்கியிருக்கு. அந்த பையனுக்கு மாறி 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 இந்த செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த பிள்ளைக்கு சொன்னாதான் சார் தெரியும் இது உணவாக்கப்பட்டது, இது ஹராமாக்கப்பட்டது தெரியவே இல்லையே சார். இன்னைக்கு நம்ம முஸ்லீம் பிள்ளைகளா இருக்கான், நம்ம பேர் வச்சிருக்கான் கற்பக பவன் அப்படின்னு போட்டு வந்து அசைவ கடைனா அங்க போய் வாங்க கோழியை கடிச்சு தின்னு கற்பக பவன்ல அருமையா இருக்குன்னு போட்டோ போடுறானே, வெக்கமே இல்லாம. ஏடா அது என்ன கடை, அதுல ஹலாலா ஹராமா, ஒரு ஸ்டிக்கர் ஹலால்னு ஒட்டி விட்டா நம்பிக்கிட்டு பின்னாடியே போறானே சார். அவன் அதை வந்து ஒரு பெரிய ப்ரொமோட் பண்றான், அது பண்றான், என்னமும் பண்ணட்டும். அந்த கடையில போய் உட்காந்து என்னெல்லாம் இருக்க கல்ச்சரா அவ்வளோதையும் திங்கலாம். திடீர்னு பார்த்தா தேவை திங்கலாம், திடீர்னு பார்த்தா பாம்பு திங்கலாம். நம்ம பிள்ளைலாம் நினைச்சுக்கிறான், ஓ இதெல்லாம் அண்ணன் திங்கிறாரு நம்மளும் திங்கலாம் போட்டுங்கிறானே. அண்ணனா பெருசா இருக்காருல்ல அண்ணன், அதனால அண்ணன் அவன் பெரிய ஆளா இருக்காரு. அவர் எனவே ஒரு படத்தை எடுத்து போட்டு விட்டோம்னா அதே மாதிரியே இவன் ஓடி ஓடி போய் சாப்பிடுறாங்க. மார்க்கம் சொல்லுகிறது அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. சரி, இந்த நான் போதையை பத்தி இதுதான் அளவுகோல்களை சொல்லிட்டேன். இனி நீங்க தான் உள்வாங்கிக்கணும். நான் இதை பத்தி திரும்ப திரும்ப போதைனா என்னதான் என்ன, அதனால என்னத்தை எதிர்பார்க்கிறது? இன்னல்லாஹ லா யுஹர்ரிமுல் ஹம்ர லிஸ்மிஹா. அன்னை ஆயிஷா சொல்லுவார்கள், தாரே குத்னியில அந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. இன்னல்லாஹ லா யுஹர்ரிமுல் ஹம்ர லிஸ்மிஹா. ஹம்ர் என்று சொன்னாலே மூளையை பாதிப்பதுன்னு அர்த்தம், மூளையை மயக்குவதுன்னு அர்த்தம். லா யுஹர்ரிமுல் ஹம்ர லிஸ்மிஹா வலக்கின் யுஹர்ரிமுஹா லிஆகிபத்திஹா. அன்னை ஆயிஷா சொல்றாங்க, பேருக்காக வேண்டி ஹராமாக்கப்படல, அது என்ன வேலையை செய்யும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அல்லாஹ் ஹராமாக்கினான். பேருக்கு ஹம்ருன்னு பேருக்கு குல்லு முஸ்கிரின் ஹராம். பெருமானார் சொன்னாங்க, எதெல்லாம் மயக்கத்தை ஏற்படுத்துமோ மூளையை பழுக்குமோ அவ்வளவு ஹராம் தான். குல்லு முஸ்கிரின் ஹராமோ. இதே மாதிரி நிறைய ஹதீஸ்ல வருது. அஸ்கர பஹுவ ஹராம், எதெல்லாம் மூளையை மயக்குமோ ஹராம் பெருமானார் சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்லிட்டு கடுமையா சொல்லுகிற நேரத்தில் பெருமானார் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத முதுமினு ஹம்ர். எவன் தொடர்படியாக இந்த போதை வஸ்துல அடிக்ட் ஆகி இருக்கான், இந்த ட்ரக் அடிக்ட் ஆகிருக்கானோ அவன் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய மாட்டான். ஷாரிபுல் ஹம்ரி கஆபிதில் வஹனினாங்க ஒரு ஹதீஸ்ல. குடிகாரன் இருக்கிறான் அல்லவா, அவன் சிலையை வணங்குவவனுக்கு சமமானவன். சிலை வணக்கத்திற்கு சமமானவன். இதெல்லாம் நம்ம கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு தெரியுமா? தெரியாது. இப்ப இது என்ன செய்யணும்? போதை ஒரு ஊருக்கு போயிருந்தப்ப ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. அந்த போர்டில் போட்டுனாங்க, போதையை விற்பது, தவறான பொருட்களை பயன்படுத்துவது, பாவிப்பது அரசின் பணி குற்றம். அப்படி செய்பவர்களுக்கு நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம், நம்ம ஜமாத்துல சேர்த்துக்க மாட்டோம், அதை தண்டனை கொடுப்போம்னு ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டே கஞ்சா வடிக்கிறான். ஒரு ஊர் பள்ளியாசல், இந்த ஊர் பள்ளியாசல் நீங்க தெரியாது, நான் பார்த்துக்கிறேன், ஏதோ இங்கே வச்சிருக்காரு. நான் ஒரு ஊர் பள்ளியாசல அது போனா இதை வச்சிருக்கேன், இதை பயன்படுத்துது. இதை பார்த்துக்கிட்டே உள்ள சொல்றானே. ஏன் சார் நீங்க என்ன பேசினாலும் அவனுக்கு எடுக்காது, அல்லாஹ் பேசினான்னா எடுக்கும். அல்லாஹ் பேசினான்னு சொல்லுங்க. இந்த ஹதீஸை பெருமானார் அவர்கள் சொல்லுவார்கள், லா யக்பலு அர்பஇ லா யக்பலு
ஸலாத்த 40 லைல அப்படின்னு வருது. 40 யௌம ஹதீஸ்ல 40 சபா ஹதீஸ்ல வருது. ஒரு மனுஷன் கொஞ்சம் போதையை பயன்படுத்தினார் 40 நாளையினுடைய தொழுகை அங்கீகாரம். பள்ளியாசல் எழுதி விடுங்க சார், எங்க நபி சொன்னது எழுதி விடுங்க. இது வேலை செய்யும். ஏன் தெரியுமா? 1400 வருஷமா இந்த வார்த்தை வேலை செஞ்சிருக்கு. எங்களுக்கு ஏன் போதையின் மீது வெறுப்பு? எங்க நபி சொல்லியிருக்காங்க, அவன் சிலைக்கு முன்னால் வழிபடுபவனை போன்று. எப்ப ஹம்ரு இந்த போதை எப்போது தடை செய்யப்படும்? சஹாபாக்கள் எப்படி வந்தாங்க? பேசிக்கிட்டே வந்தாங்க. அப்ப சொன்னாங்க, சொன்னாங்க போதை ஹராமாக்கப்பட்டு விட்டது, சாராயம் ஹராமாக்கப்பட்டு விட்டது. அப்ப சொல்றாங்க சஹாபா, அது ஷிர்க்குக்கு ஒப்பாக ஆக்கப்பட்டு விட்டதுன்னாங்க. இந்த வார்த்தை எழுதி கொடுக்கும். எங்க பெருமானாருடைய காலத்துல போதை யூஸ் பண்ணவன 40 கசையடி அடிப்பாங்க. அதில் சில விளக்கு மாத்தால் அடிப்பாங்க, சிலதை செருப்பால் அடிப்பாங்க, சிலதை துணியால் அடிப்பாங்க. எழுதி பள்ளியாசில விட்டுங்க சார். நான் சொன்னேன் நீ சொன்னேன்னு இல்ல. எங்கள் ஹாத்தமுன் நபி, எங்கள் உயிருக்கு உயிரான நபி, எங்கள் ரத்தத்தில் எந்த நபியினுடைய பிரியம் ஓடுகிறதோ அந்த வார்த்தையை மட்டும் எழுதி வாசல்ல ஒட்டுங்க. படிக்கிறவனுடைய மனதில் பாதிப்பை ஏற்படுத்தும். பள்ளியாசில ஒட்டுங்க. சட்டப்படி குற்றம் ஸ்டாலின் பூச்சுவாரு. ஒருத்தரை பிடிச்ச அவரையும் பார்த்துட்டு வருவேன்மா. அவரையும் உங்களால பார்க்கணும்னு ஆசை சார், போய் பார்த்துட்டு வருங்க. இது பள்ளியாசி மீட்டிங்லான்னு சொல்றேன். ஒரு டாக்டரை போதை ஒழிப்புக்காக வேண்டி எங்க காலேஜ்ல கூப்பிட்டுருந்தேன். நான் அதுக்கு இன்சார்ஜ், அந்த இதுக்கு பொறுப்பு. கூப்பிட்டு வந்து நல்லா பேசினாரு. பேசினோன்னா அவருக்கு ஒரு சால்வை பற்றி ஒரு புக்கு வாங்கி கொடுத்தோம். கொடுத்தோம்னா அவர் வாங்கிட்டு இறங்கி வரும்போது என்கிட்ட கேட்குறாரு, சார் இது என்ன சார்? கொடுத்துருந்தேன். எவ்வளவுன்னாரு? 300 ரூபா. என்ன சார் இதை போய் வாங்கி கொடுக்குறீங்கன்னா? அவ்வளோ நேரம் அழகாக சொல்லக்கூடாது. அவன் கேட்ட கேட்கலாம், இதை போய் எதுக்கு சார் வாங்கி கொடுக்குறீங்க? ஒரு 300 ரூபா தந்தீங்கன்னா ஒரு கட்டிங் போட்டு வீட்டுக்கு போயிடுவேங்கிறானே. அவன் தான் 1.5 மணி நேரமும் போதை என்ன செய்யுமா, ஏதாவது எஃபெக்டை ஏற்படுத்துமா? எங்க நபி ஒரு 4 சொல்யூஷன் சொன்னாங்க. அந்த 4ஐயும் சொல்லிட்டு என்னுடைய முறையை முடிந்து கொள்ளுகிறேன். பெருமானார் சொல்லல, திருக்குறான் சொல்லுகிறது. போதைக்கான முடிவு என்ன தெரியுமா? தத்ரீஜியன் நுஸிலத்தில் ஆயத்து அன் நஹில் ஹம்ரி தத்ரீஜியன். இந்த ஆயத்துகள் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் இறக்கவில்லை. அன்னை ஆயிஷா சொல்லுவாங்க, ஈமான் கொண்ட அன்னைக்கு லா தஷ்ரப், நீ குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தான்னா லா நத்துருக்குல் ஹம்ர அபதன்னு பெருமானார்ட்ட சொல்லிட்டு உங்களை விடுவோம், ஆனா சாராயத்தை விட மாட்டான்னு சகாபாக்கள்ல சில பேர் வெளியே போயிருப்பாங்க. அன்னை ஆயிஷா சொல்றாங்க, உங்களை விடுவோம் நாயகமே, சாராயத்தை விட மாட்டேன்னு போயிருப்பாங்க. உடனே அல்லாஹ் சொல்லல, இந்த தடை உடனே வரல, முதலிலே அல்லாஹ் இறக்குகிறான். அதாவது அஸ்மாரி அந்த ஆயத்து வருது இல்லையா, சக்கரன் ஒரு ரிஸ்கன் ஹசனன் அல்லாஹ் இறக்குறான். அந்த ஆயத்து வருது, சக்கரன் ஒரு ரிஸ்கன் ஹசனன் வருது. இடையில கேட்டா தெரியாது, நான் ஆதா இல்லை பிள்ளைலாம் ஆதா. நாங்க உங்க பயான்லே கவனமா இருக்கோம். அது இப்படி திடீர்னு ஆயத்தை கேட்டா நாங்க என்ன சொல்றோம்? மின சமராத்தி இல்ல, சக்கரன் ஒரு ரிஸ்கன் ஹசனன்ங்கிறான்ல, சக்கரன் ஒரு ரிஸ்கன் ஹசனன் அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான். மின் சமராத்தின் நகீலி வல்ல அனாப், மின் சமராத்தின் நகீலி வல்ல அனாபி. பேரிச்சம்பழத்திலும் இனப்புனா திராட்சை பழத்திலும் அல்லாஹ் இறக்கி வச்சு நல்லா சாப்பிடுங்கிறான். சார் ஒரு பேரிச்சம்பழத்தை கடிச்சா எவ்வளவு ருசியா இருக்கு, ஒரு திராட்சை பழத்தை தின்னா என்ன டேஸ்ட் இருக்கு. உலகத்தினுடைய மொத்த நியமத்தும் அதற்குள்ளே இருக்கிறது. ஒரு பேரிச்சம்பழத்தை அல்லது ஒரு திராட்சை எடுத்து இப்படி சூப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாருங்களேன். அதாவது வயிறுல பசி இருந்தா, ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு மாத்திரையை போட்டு தான் வெளியே தள்ளணும்னா விளங்காது. அது அப்போ ஒண்ணுமே விளங்காது. அதுவும் குளிக்கிறது மாதிரியே இருக்கும், சோறு குளிக்கிறது மாதிரியே இருக்கும். அல்லாஹ் சொல்றான், மின் சமராத்தின் நகீலி வல் அனாபி தத்தகிதுன மின்ஹு சக்கரம் வ ரிஸ்கன் ஹஸனா. இதை இறக்கி வச்ச உடனே சில பேர் மூளை இப்படி வேலை செய்து, இதிலிருந்து நம்ம அதை காய்ச்சினா அல்லது ஊற வச்சா நல்ல போதையான பொருள் கிடைக்கும். சக்கரன் அப்படிங்கிறதுக்கு மது கிடைக்கும் என்று யோசிக்கிறார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ரிஸ்கன் ஹஸனா, அல்லாஹ் அதுக்கு இறக்கல, இது ஒரு அழகிய உணவு உங்களுக்கு நல்லா சொல்றான். முதலில் இறங்கிய வசனம்
சஹாபாக்கள்ல நிறைய பேர் அதை பார்த்த உடனே அதுக்கு முன்னாடி குடித்துக் கொண்டிருந்தவர்கள் அதை விட்டு வெளியே வந்தாங்க. ஓ, அல்லாஹ் சொல்றான் சக்கரை, இது வேற சர்க்கரையை ஏற்படுத்திடும் பொழுது நமக்கு அது தேவையில்லை, ரிஸ்கே ஹசனா, அன்னைக்கு உள்ளதை சாப்பிட்டு பார்ப்போம்னு நினைச்சாங்க. உங்கள் பிள்ளைகளிடத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும், நல்ல உணவுகளாக அல்லாஹ் தந்திருக்கான், அதை நீ மாத்திரக்கூடாதுன்னு சொல்லணும். அதை நீ வேற மாதிரி ஆக்கிடக்கூடாது. அதை ஊற வச்சு அப்படி குடிச்சு இப்படி குடிச்சு அதுல ஒரு சுகம் வருதுன்னு போக கூடாது. அந்த உணவே சுகமானதுன்னு பார்க்கணும். முதல் ஆயத்தை சொல்லுது. இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், யஸ்அலூனக அனில் கம்ரி வல் மைஸிர் குல் ஃபீஹிமா இஸ்முன். அடுத்த வசனம் இறங்கிச்சு. உங்களிடத்திலே வந்து அந்த சாராயத்தை பற்றி, அந்த போதையை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். யஸ்அலூனக அனில் கம்ரி வல் மைஸிர் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர். நல்லது இருக்கு, அல்லாஹ் அடுத்து சொல்றான், நல்லது இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உலகத்துல எல்லாத்துலயும் நல்லது தீங்கு இருக்கு. தீங்கு எதுல கூட இருக்கு, நல்லது எதுல கூட இருக்குன்னு பார்த்து தானே செயல்படணும். உலகத்துல எல்லாத்துலயும் நல்லது. ஒரு வண்டியை வாங்கிட்டு ஓட்டிட்டு போறோம் அப்படின்னு சொன்னா நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. 50லயே போனா போயிட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடலாம். அல்லது இல்ல சார், எங்க அத்தா 220 போகும்னு அதுல போட்டிருக்கான், 2 லட்சம் ரூபாய்க்கு எஃப்செட் பைக் வாங்கி கொடுத்தாரு, நான் அந்த 220 வரையும் போய் பார்க்கணும், முள்ளு போகுதான்னு ஒருத்தர் போறான், ஓட்டி பார்க்கலாம். எங்க அப்பா வாங்கி கொடுத்த 3 லட்சம் ரூபாய் சரியாடா அப்படி திருப்பிக்கிட்டே இருக்கான். அந்த முள்ளு போகுதல்ல இந்த முள்ளு போயிடும். இவன் போனவன் திரும்ப அந்த பைக்ல வரானா 108 வரானான்னு தெரியாது. அப்ப யதார்த்த உண்மை ஒன்று இருக்கிறது. உங்க பிள்ளைகளுக்கு இதை சொல்லணும், அப்பா இதுதான் உணவு, இது நன்மை, இது கெடுதல் சொல்லு. நீங்க பேச வேணாம், அல்லாஹ் சொன்னான்னு சொல்லு. எல்லா இடத்துலையும் சொல்ற, நீ சொல்லுகிற அறிவுரைகள் எடுக்காது. ஆனால் அல்லாஹ் சொன்னான் என்று சொன்னால் அவனுக்கு விளங்குதோ இல்லையா, அவன் அறிவுக்கு விளங்கும், அவன் மூளைக்கு விளங்கும், அவன் இதயத்துக்கு விளங்கும். இந்த வார்த்தை 1400 ஆண்டுகளாக பல இதயங்களை ஆட்டி வைத்த வார்த்தை. இது ஒரு பெற்றோர் செய்யணும்னு இஸ்லாம் சொல்லுது. இந்த 2 ஆயத்தை அவன் படிச்சுட்டாங்க. நல்லது இதுப்பா, கெட்டது இதுப்பா அவனுக்கு சொல்லுது. 3வது சொல்லுது, ஊர்ல உள்ளவெல்லாம் செய்ய வேண்டிய வேலை என்ன, சொசைட்டி இன்னைக்கு செய்யறாங்கல்ல, தலைவர்கள் ஜமாத்தோட எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க இல்லையா, அல்லாஹ் திரும்ப சொல்றான். அடுத்த ஆயத்தில் சொல்றான், லா தக்ரபு ஸலாத வ அன்தும் சுகாரா ஹத்தா தஅலமு மா தகுலூன. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நீங்க பேசுறது விளங்குறது வரை தொழுகைக்கு வர வேண்டாம். அடுத்த இந்த 2வது ஆயத்தை பார்த்தோம்னா பாதி பேர் திரும்புறாங்க. 3வது ஆயத்துல எல்லாம் சொல்றான், தொழுகைக்கு வரும்போது குடிச்சிட்டு வரக்கூடாது, அல்லாஹ் வேண்டி அதை செய்யக்கூடாது, அதை விட்டுட்டு வந்தாங்க. தத்ரீஜியன், ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு குர்ஆன் பேசுகிறார். கடைசியாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்றான். அல்லாஹ் தஆலா சொல்லும்போது ரிஜிசும் மின் அமலி ஷைத்தானி அப்படின்னு பேசுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் கம்ரு வல் மைஸிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிசும் மின ஷைத்தானி ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன் இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிஅ பைனக்குமுல் அதாவத வல் சார். இன்னைக்கு ஒரு அழகான முயற்சியை ஜமாத்துல் உலமாவும் உங்களுடைய இந்த பள்ளியினுடைய நிர்வாகமும் செய்திருக்கிறது. இது யார் செய்த வேலை தெரியுமா? உமர் செய்த வேலை ரலியல்லாஹு தஆலா. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் இடத்துல வந்து யாரை சொல்லலாம், இந்த இப்படி சாரையை முடிச்சுட்டு இந்த ஆளை இப்படி தொழுது வந்துட்டு இப்படி போயிட்டு இருக்காங்க, இதை பத்தி ஒன்றும் ஏதாவது சொல்லுங்களேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே வஹீயினுடைய விஷயத்தில் எதுவும் பேசவே மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. இவங்க வந்து கேட்கிறாங்க, யாரை சொல்ல ஏதாவது சொல்லுங்க, ஒரு தெளிவா டேய் அப்படி சொல்லுங்க. சொல்லவே இல்லை. உடனே உமர் ரலியல்லாஹு சும்மா இருக்கல, வெளியே போய் கையை தூக்கினா அல்லாஹும்ம பையின்லனா பயானன் ஷாஃபியன் அனில் கம்ரின்னு கேட்டார் ஒரு துவா. யாரா இந்த கம்ரை குறித்து, இந்த போதை குறித்து தெளிவா ஏதாவது ஒன்று இறக்குனார். உடனே அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்குறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிதாபுல முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவாங்க, இந்த ஆயத் இறங்கியதனுடைய நோக்கத்தில் ஒன்று உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்ட துவா. அதில் அல்லாஹ் கேட்கிறானா, இதை குடிச்சா அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில வெறுப்பை ஏற்படுத்துவான், பகைமையை ஏற்படுத்துவான், இது ஷைத்தானுடைய செயல். நீ சொன்னா அவன் பையன் கேட்க மாட்டான். அல்லாஹ் சொல்றான்னு சொல்லு. பள்ளிவாசல்ல தமிழ்ல எழுதி போடும். உன் பிள்ளைகள் இதை விட்டு விரண்டு ஓடுவார்கள். சார் எழுதி தர சார், 80 கசையடி அடிக்கணும், 40 முதல்ல 80 செருப்பால அடிக்கணும் குடிக்கிறவனை. 40 நாள் தொழுகை போதை பயன்படுத்துவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு எங்க நபி சொன்னாங்கன்னு ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு பள்ளியாசல ஓடுது. எல்லா பள்ளியிலும் திருப்பூர்ல ஓடுது சார். உலகத்துக்கே நீங்கள் முன்மாதிரியாக இருப்பீர்கள். அது ஜும்மாக்கு வர்றான் படிக்கிறான்ல, 2வது ஜும்மால எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில முடிக்கும் போது, ஏன்னா இது ஒரு விஷன் சார். இன்னைக்கு வந்து இந்த சாராயம் விற்கிறது, கஞ்சா விற்கிறதுலாம் போற போக்குல விற்கிறது இல்லை, டார்கெட்டட். சமீபத்தில் கோயம்புத்தூர்ல ஸ்டூடெண்ட்டை கைது பண்ணா, அது ஸ்டூடெண்டே இல்லை, ஆனா ஸ்டூடெண்ட் மாதிரி வெளியே தங்கிக்கிறது. தேவ அம்பாசிடர் ஃபார் தி ஸ்டூடெண்ட். இதை விற்கிறதுக்குன்னு உருவாக்கப்பட்ட மாணவர்கள்.
செய்தியிலே போடுறாங்க, உருவாக்கப்பட்ட மாணவர்கள். ஏன்னா ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஈஸியா கொடுக்க முடியும். வாங்கிக்குமா சார் சொன்னால ஏட்டா ஒரு மாதிரி இருக்க லேசா வாயில வச்சு பாரு சரியா போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இதை எழுதி போட்டு வெளியே சும்மாக்கல்ல மாறி மாறி நல்ல உணவுகள் ஹலாக்கலாக்கப்பட்டது, கெட்டவைகள் ஹராமாக்கப்பட்டது. அதில் முதல் மது போதை. இது இஸ்லாம் கடைசியா சும்மால சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் எப்ப குத்துபால ஏறுவாரு இமாம் பார்த்துட்டு தான் வரலாம். நிறைய பள்ளிவாசல்ல ஃபேன் மட்டும் ஓடிக்கிறது, உள்ள இருக்கவங்க எல்லாம் தூங்கிட்டே இருப்பாங்க. ஃபேன் நல்லா போட்டு ஏசி வேற இப்போ போட்டாங்களா, இந்த இமாம் பேசுறது ஏதோ அவங்க அம்மா தாளாட்டுறது மாதிரியே இருக்கும். அப்படி போய் உட்கார்ந்தோடனே கீழே போகும். அந்த கடைசியா வர்றவன் அப்பதான் வருவான். எப்படா தெரியுமா, அவனுக்கே தெரியும் நம்மால் போட்டுக்கிட்டு இருப்பாரு. இப்பதான் 35, அவனே சொல்றான் 35 இப்பதான் போகணும் அப்படின்னு வீட்டை விட்டு கிளம்புறவன்லாம் உண்டு. அந்த நேரத்துல சொல்லுங்க குத்பால அடே இதை புரிஞ்சா கீனத்தூர் சபால் நரகத்தினுடைய அந்த ரத்தத்தை தாண்டா அல்லாஹ் உனக்கு புகட்டுவான். இந்த உலகத்துல செருப்பால ஒன்னு அடி சொல்லணும். எங்க நபி அடிச்சு காமிச்சாங்க. ஹதீஸ்களிலே பதிவாயிருக்கிறது வரலாறுலே. இந்த சட்டம் இறங்கிய பின்னால் 7 தண்டனை கொடுக்கப்பட்டதுன்னு வருது. 7 பேருக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதுன்னு வருது. சொல்லவும் செஞ்சாங்க, செஞ்சு காமிச்சாங்க. இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கிட்டு கடைசியா கேட்கிறான். உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்கல்ல, உட்கார்ந்துருக்காங்க ரசூலுல்லாஹ்ட்ட. ஆயத்து இறங்குது. அல்லாஹ் கேட்கிறான், இந்த இதை நீங்கள் சாப்பிடுகிறீர்களே ஷைத்தானுடைய செயல், அவன் உங்களுக்கு மத்தியில பகைமையை ஏற்படுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தொழுகையை விட்டு அவன் தடுப்பான். கடைசி அல்லாஹ் சொல்றான் அல்லன்தும் அல்லாஹ் கேட்டான், இதை விட்டு நீங்கள் தெரிந்து கொள்ள மாட்டீர்களா? உங்க பிள்ளைகிட்ட கேளுங்க ஆயத்தை. அல் அன்தும் நீங்கள் தவிர்த்து கொள்ள மாட்டீர்களா? நான் கேட்கவில்லை, உன்னையும் என்னையும் படைத்த இறைவன் கேட்கிறான். அல் அன்தும் எந்திரிச்சு நின்று உமர் சொன்னாங்க, இன்தஹைனா யா ரசூலல்லாஹ், நாங்கள் இதை விட்டு விட்டோம், இனி எங்களுக்கு இது ஹராம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தையை முஃபஸ்ஸிரீன்கள் மறக்காமல் இந்த தஃப்சீருக்கு விரிவுரை எழுதும் போது எழுதி வைக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த 4 ஸ்டெப்பை தான் குர்ஆன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. கடைசியாக ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இதெல்லாம் தாண்டி என் பிள்ளை பாதுகாக்கப்படணும்னு வீட்டுக்காரன் நினைக்கணும். 2வது ஜமாத்காரங்க எங்க மஹல்லால இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது வேலைப்படும். ஆனா பார்க்க முடியுமான்னு கேட்டா, நியூயார்க்ல இருக்கக்கூடிய ஒரு இமாம், அவர் பேரு சிராஜுல் ஹுதா, அவர் இதை செஞ்சு தன் ஏரியாவில் உள்ள எல்லா பையனையும் அடிச்சு காலி பண்ணாரு. ஆனா அவருக்கு கொலை மிரட்டல் வந்தது, அவரை வெட்ட போனா, அவரை சுட போனா, எல்லாம் செஞ்சான். என்ன இந்த வேலையை போய் பார்க்கிற பூரா அண்டர்வேல்டு, எவனும் வெளியே வந்து செய்ய மாட்டான், கீழே இருந்து வேலையை பார்க்கறவன் தான் அந்த வேலையை பார்ப்பான். அந்த இமாமுக்கு எல்லா மிரட்டலும் வந்தது, அல்லாஹ் பாதுகாத்தான். நியூயார்க் சிட்டியில் அவர் செஞ்ச வேலைக்காக வேண்டி அந்த கவர்மெண்ட் அவரை கூண்டு பாராட்டி பத்திரங்கள் கொடுத்தது. ஒரு இமாம் நின்று வேலை தெருவா போனாரு, வீடு வீடா போனாரு. உங்க பிள்ளைகள் என்ன செய்யறான்னு கவனிங்கன்னு சொன்னாரு. மஹல்லாக்கள் அவர்களுடைய பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 வேலை செய்யணும். ஒண்ணு வீட்டிலையும் நம்ம அந்த பிள்ளைகளை கண்காணிக்கணும், துவா செய்யணும். துவா தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் மாற்றும். பெற்றோர்களை எவ்வளவு நேரம் மொபைல பாக்குறீங்க, தாய்மார்கள் வந்து இருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளையினுடைய நலன் உங்களுக்கு கருத்திலே இருந்தா அல்லாஹ்ட்ட கேட்கணும். பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் முன்கிராத்தில் அக்லாக் வல் அஅமால் வல் அஹ்வா வல் அதுவா. பெருமானார் கேட்டாங்க, எதெல்லாம் தடுக்கப்பட்டதோ அந்த குணங்கள் என் பிள்ளை இடத்திலே வரக்கூடாது கேளுங்க. நோய்கள் வரக்கூடாது கேளுங்க. அசிங்கமான எண்ணங்கள் வரக்கூடாது கேளுங்க. அஹ்வா. பெருமானார் கேட்டாங்க, நீங்கள் அப்படி கேட்டால் அல்லாஹ் உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பான், அப்படின்னு சொல்லிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். யாரோ ஒருவருடைய வீட்டிலே தட்டுகிற கதவுகள் நாளை நம் வீட்டிலும் தட்டப்படலாம். அதனால நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும்னா இந்த துவா ஒரு கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிந்து கொள்கிறேன். டாக்டர் வந்து மொபைல்னு சொன்னதுனால சொல்றேன், போற ஊர்ல தான் இந்த துவாவை சொல்றேன். நெட்ல இதுல எல்லாத்துலயும் போட்டு வச்சிருக்காங்க. அந்த துவாவை எல்லாரும் எடுத்து ஓதுறாங்க. ஆயிரக்கணக்கானவர்கள் நாங்கள் ஓதி பயனடைந்தோம்னு சொன்னாங்க. உங்கள் ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ போனை வச்சுக்கிட்டு 24 மணி நேரம் உருட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா, நான் பெண்களுக்கு சொல்றேன், அதுல உங்க புருஷனும் அடக்கம். நிறைய பேர் முகம் பார்த்து தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு புருஷன் கொண்டாட்டி. இந்த அம்மா இங்கிட்டு பார்த்து அந்த அம்மா அவர் மொபைலை பார்த்துட்டே படுத்து கிடக்கிற, அப்படியே தூங்கிடுறாங்க. ரொம்ப ஏதாவது வெளியே போய் படுத்து வேண்டாம், பேசாம படுத்துக்கலாம். என்ன செய்ய முடியும், வேற செய்ய முடியாது. ஏன்னா மொபைலே இவர் வாங்கி கொடுத்தது தானே. அப்ப ஒரு ஹதீஸ்ல ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொன்னா, இந்த வார்த்தைகளை நீங்கள் சொன்னால் உங்கள் பிள்ளைகள் மொபைல தூக்கி எரிஞ்சிட்டு போவான்ல, அந்த விஷயத்தை சொல்லி தரட்டுமா? எத்தனையோ கூட்டங்கள்ல இதை சொல்லிட்டேன். பெற்றோர்கள் ஓதி நேரடியா சொல்லியிருக்காங்க,
இன்னல்லாஹ பசீருன். இந்த ஆயத்தை மட்டும் ஓதுங்க. உங்க அஜரத்துக்கு அதை எழுதி தரேன், அதை கேட்டாலே சொல்லுவார். இந்த மாணவர்கள் கேட்டாலும் சொல்லுவாங்க, என் பிள்ளைய அல்லாஹ் ஒரு இடத்துல ஒப்படைக்கணும். இந்த போனுடைய அடிக்ல இருந்து மற்ற அடிக்ல இருந்து நீ பாதுகாருன்னா தொடர்ந்து நீங்க ஓதினால் உங்க பையன் போனை தூக்கி எரிஞ்சுட்டு ஓடுவாங்களே, அப்படிப்பட்ட நிலை வரும்னா வந்திருக்கு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இரண்டாவது நான் சொன்ன துவா ஓதுனா முன்கிராத்தில் அஸ்மாலி அஸ்லாத்தி வல்ல ஹுவாஹி வல்ல அமல், இதை நீங்க ஓதுனா உங்க பையன் ட்ரக் அடிக்டா ஒரு காலமும் ஆக மாட்டான். அல்லாஹ் பாதுகாப்பான். நம்ம பொறுப்பு அல்லாஹ்வினிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். அடுத்த சந்ததிகளை சிறந்த சந்ததிகளாக இந்த உலகத்திலே விட்டு போக வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இன்றைக்கு இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிற இந்த ஜமாத் உலமாவும் ஜமாத்தும், இந்த பள்ளி பெரிய வள்ளியினுடைய ஜமாத்தும், நீங்கள் மேட்டுப்பாளையத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த செய்தி மிக முக்கியமானது. இதை போய் சேர வேண்டும். இன்னைக்கு ஓதியாச்சா பாத்தியா, அவ்வளவுதான். என்ன நிறுத்தி செய்யறது, இந்த பேரு குறிச்சி அப்படின்னு சொல்லக்கூடாது. திரும்ப இதுல என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். இந்த ஏரியாவில் உள்ள காலேஜ் பசங்களை கூப்பிட்டு சில பேருக்கு மோட்டிவேஷன் பண்ணி அவனை உள்ள இறக்கணும். யாரா இதே மாதிரி இருக்கு, அந்த பையனை கொண்டாடாங்கணும். நம்ம இதே மாதிரி ஒரு ஜமாத்துகள் வேலை செஞ்சா கண்டிப்பா கொஞ்ச நாளையில எந்த ஒரு சமுதாயத்தை பெருமானார் உருவாக்கினார்களோ அதை நாமும் உருவாக்கி காட்ட முடியும். அதை நம்மளால் மட்டும்தான் உருவாக்க முடியும். அதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு முன்மாதிரியாக, ஒரு முன்னோட்டமாக அல்லாஹ் ஆக்கி, முதலில் இந்த மேட்டுப்பாளையத்திலிருந்து அப்படி ஒரு ஜமாத்து கிளம்பி வரணும். எல்லாம் இளம்புறமாக பாருங்க, எங்க அஜரத்து நடந்து வர்றதே அப்படி ஒரு, அவர் நடந்து வர்றதே அப்படி ஒரு ஸ்டார் மாதிரி தான் நடந்து வர்றார். இந்த அஜரத்துலாம் உங்களுக்கு செக்ரட்டரியா இருக்கும் போது இன்னொரு அஜரத்திட்ட கேட்டேன், ஊட்டிக்கு போகணுமே எவ்வளவு நன்றி, என்ன கருத்து கேட்க, ஊட்டிக்கு எவ்வளவு நேரம், நீங்க சொல்ற நேரத்துல போயிடலாங்கிறாரு. நான் கேட்டேன், நான் ஊட்டிக்கு தான் கூப்பிட்டு போக சொன்னேன், வேற ஒரு ஊருக்கு கூப்பிட்டு போக சொல்லல. அவர் சொர்க்கத்துக்கே கூப்பிட்டு போயிட்டார். இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுகள் மாதிரி நம்ம ஆளுகளை வச்சிருக்கிறதுனால நீங்க எதுவும் செய்ய முடியும். அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை அங்கீகரிக்கணும், கபூல் செய்யணும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இந்த நிகழ்ச்சியை தொடராக, இதனுடைய சிந்தனை தொடராக விதைக்கப்பட்டு இன்ஷா அல்லாஹ் உலகத்திற்கே நீங்கள் முன்மாதிரிகளாக ஆக வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு முடிக்கிறேன். வாஹிரு தாவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அழைத்து பேச வைத்தது ஜமாத் உலமா அவர்களின் ஜமாத்துக்கும் அதாவது நன்றியை நான்